ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பில் ஆண்டுடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு சில சமயங்களில் ஏன் கடினமான பாதை காணப்படுகிறது அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏன் கடினமான பாதை என்று நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக எல்லாரும் விரும்பக்கூடிய காரியம் என்னவென்றால், வண்டி ஓட்டுறவங்கள கூட பார்த்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல பாதையை தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஸ்மூத்தான பாதை, ஹைவேஸ். அந்த ஹைவேஸில் போகும்போது வாகனம் ஓட்டுவது எளிதாக இருக்கும். யாருக்குமே கடினமான பாதை நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் சில சமயங்களில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சில கடினமான பாதைகள் காணப்படும் போது நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். நீங்கள் பாலத்திலலாம் பார்த்தீங்கன்னா சில சமயத்தில் அந்த லோடு வேன் ஏறதை பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஏறும். சில சமயங்களில் சில ட்ரைசைக்கிளில் லோடை வச்சுக்கிட்டு அந்த ட்ரைசைக்கிளை ஓட்டிகிட்டு போவாங்க பாலத்தில். அந்த ட்ரைசைக்கிள் ஓட்டுறவனால ஓட்ட முடியாது. அந்த ஐயாவை பார்த்தா வயதானவராக இருக்கும், ஒரு 60 வயசுக்கு மேற்பட்டவராக இருக்கும். ஆனால் அவர் குடும்பத்தினுடைய சூழ்நிலை நிமித்தம், ஒரு தரித்திரத்தை நிமித்தம் அந்த ட்ரைசைக்கிளை ஓட்டக்கூடிய வேலை பார்ப்பார். அந்த லோடு அவரால் ஏற்றிட்டு மற்ற இடத்துல ஓட்டிடுவார், ஆனால் பாலத்தில் ஓட்ட முடியாது. அநேக ஆட்டோ டிரைவர்ஸ்கள், டூ வீலரில் போகிறவங்கள பார்த்துருக்கேன். அவங்களுக்கு கால்லேயே சப்போர்ட் கொடுத்து அவங்கள அப்படியே கொண்டு வந்து மேலே சேர்க்குறத நான் பார்த்துருக்குறேன். அப்போ ஏன் அந்த காலில் அவங்க வச்சு மிதிக்கிறாங்கன்னா, அந்த ஆள் ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம், கடினமான ஒரு காரியத்தை செய்கிறார். அது மாதிரி சில நேரங்களில் நம்மளுடைய பாதைகள் கடினமாக இருக்கிறதை கண்டு நாம் வேதனைப்படுகின்றோம். ஆனால் ஏன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சில நேரங்களில் கடினமான பாதை என்று நாம் பார்க்க போகின்றோம். இங்கிருந்து நீங்கள் கொடைக்கானலுக்கு செல்வீர்கள் என்றால், மதுரையிலேருந்து வத்தலகுண்டுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ அவ்வளோ நேரம் தான் வத்தலகுண்டிலிருந்து கொடைக்கானலுக்கு நேரம் ஆகும். நான் கேட்டேன், மதுரையிலிருந்து வத்தலகுண்டு உள்ள தூரம் தானே வத்தலகுண்டுலேருந்து கொடைக்கானல் என்று கேட்கும்போது, இல்லைங்க, அதில் பாதி தூரம் கூட கிடையாது. ஏனென்றால் அது மலை ஏறுறதுனால அந்த பஸ்ஸுக்கு அவ்வளோ நேரம் எடுக்கின்றது. அந்த மலை ஏறும்போது அந்த கஷ்டப்பட்டு அந்த பஸ்ஸு ஓடுறதுனால அது போய் சேர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறதுனால ஏறிக்கிறது. தேவனுடைய பிள்ளைங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் கடினமான பாதை யாருக்கும் பிடிக்காது. நான் ஒரு தடவை சமீபத்தில் மூணாறு நண்பர்களோடு போயிருந்தேன். அங்கே போயிருக்கும்போது அங்கே முருகன் மலைன்னு சொல்லி ஒரு குன்று, அந்த மலையின் பேர் முருகன் மலைன்னு பேர். ஏன் முருகன் மலை வந்துச்சுன்னா, அந்த குன்றின் மேலே ஒரு மிஷினரி மாதிரி யாரோ ஒரு கிறிஸ்தவர்களுடைய அது அந்த சமாதி, அந்த கிறிஸ்தவர்களுடைய கல்லறை இருக்கிறது. அதனால் கிறிஸ்தவர்கள் இதை எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டதுனால இந்துக்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஆர்எஸ்எஸ்காரங்க அங்கே ஒரு முருகனுடைய சிலையை வைத்து அது முருகன் மலைன்னு மாற்றி விட்டார்கள். எத்தனை பேர் இந்த முருகன் மலைக்கு போயிருக்கீங்கன்னு தெரியல. ஜீப்பில் நாங்கள் காலையில் ஏறினோம், ரொம்ப உற்சாகமாக எல்லாரும் ஏறணும்னு ரொம்ப சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக அந்த மூணாரை என்ஜாய் பண்ணிக்கிருந்தோம். அந்த டிரைவரை பார்த்து நான் கேட்டேன், இப்போ எங்கேயா ஓடிட்டு போகிறீங்கன்னா, முருகன் மலைக்கு போகிறேன். நான் நினச்சேன், என்னையா முருகன் மலைங்கிறீங்க, அது என்னமோ இடமான்னு நினச்சேன். இல்லைங்க, சும்மா வந்து பாருங்கள், அது குன்று தான். நாங்கள் சேம் ஜீப்பில் ஒரு 6-7 பேர் உட்காந்துருந்தோம். அந்த ஜீப் டிரைவர் ஓட்டினார். அதுக்கு இப்போ எப்படி ஓட்டினாருன்னா, அந்த குன்று இப்படி செங்குத்தாக ஜீப் ஏறுது. ஒருவேளை அந்த ஏறுற ஜீப் பிரேக் நின்றுச்சுன்னு வச்சுங்களேன், ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அப்படியே அந்த ஜீப் பின்னுக்குழுவும். அதில் ஏறும்போது அவங்கவுங்க நெஞ்சை பிடிக்கிறத பார்த்தீங்கன்னா, அப்படியே இது எப்படா ஓட்டுற நீ அப்படின்னு கேட்டேன். அப்படியே ஓட்டிட்டு நான் நினச்சேன், போயாச்சு, நீ எப்படி இறங்குறதுன்னு தெரியலையா. பார்த்தா எங்களுக்கு பின்னுக்கு பார்த்தா 4 ஜீப்பு 5 ஜீப்பு மாறி மாறி ஏறி வருகிறது. அது ஓட்டுறவே அப்படி ஓட்டுற அந்த வண்டி எப்படி இருக்கு, இப்படி ஸ்டீப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, பள்ளமேடு வேற இருக்கு, இதுலேயும் வேற வளைச்சி ஓட்டி போய் சேர்றாங்க. இதெல்லாம் எப்படி டிரைவிங் கற்றுக்கிட்டாங்கன்னு தெரியல. அதே மாதிரி திருப்பி இறங்கி வந்தார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் பாதைகள் இன்றைக்கி நேராக ஸ்மூத்தாக இருந்தால் நல்லாயிருக்கும். ரசிக்கப்பட்ட காலத்தில் ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி என் வாழ்க்கையில் ஏன் ஒரு கடினமான பாதை வழியாக போகிறோன்னு அநேக நேரத்தில் குழம்பு. யாருக்குமே இந்த கடினம் பிடிக்காது. வீட்டில் நீங்கள் ஆட்டுக்கறி வாங்கும் போது கூட எல்லாம் எப்படி கேட்குறோன்னா, கறி சாஃப்டாக இருக்கா. அவர் எல்லாம் எங்கள் சமயத்தில் பழங்காலத்தில் 2 ஆட்டுக்கறி கடை இருக்குது. ஒரு கடைக்கு கூட்டம் வரும். நான் கேட்பேன், ஏன் ஓயா ஒரு கடைக்கு கூட்டம் வருது, எல்லாம் அடை போடுறேன், சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கணும். தேவப்பிள்ளை, நமக்கு கடினம் யாருக்குமே பிடிக்கிறது கிடையாது. ஆனால் வேதம் ஏசாயா 42:16 நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா 42:16, இன்னொருத்தர் சங்கீதம் 23 வாசிப்போம். ஏசாயா 42:16 என்ன போடப்பட்டிருக்கிறது, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளை அவர்களை அழைத்து கொண்டு வந்து இருளை வெளிச்சமாகும் கோணலை செவையாக்குகிறார். அதேபோல நம்மளுடைய பாதைகளை குறித்து பார்க்க போகிறோம். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, நம்ம பாதை நமக்கு எப்படின்னே தெரியாது. ஒரு குருடனை பார்த்தீங்கன்னா அவன் எந்த பாதையில் போகிறானே அவனுக்கு தெரியாது. ஆனால் குருடன் யாரை நம்பியிருப்பானா, தான் கையை பிடிச்ச அந்த மனுஷனை தான் நம்பியிருப்பான். குருடரை அவர்கள் அறியாத வழிகளை நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளை அவர்களுக்கு கொண்டு வந்து, நமக்கு தெரியாத பாதை,
இந்த பாதை வழியானா நீங்கள் போயிருப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியாது, நினைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக. ஆனால் இப்படிப்பட்ட பாதைகளை நடத்தினாலும் ஆண்டவர் உங்களுக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய இருளை வெளிச்சமாகவும் கோணலை செவையும் ஆக்க போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பாதை வேணா கடினமாக இருக்கலாம், அந்த பாதைக்கு முடிவில் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி சங்கீதம் 23:1 சங்கீதம் 65:11 வாசிச்சுட்டு நம்ம செய்திக்குள்ளே என்ன செய்ய போகிறோம், போக போகிறோம். சங்கீதம் 23வது அதிகாரம், சங்கீதம் 23:1-4 வரை நான் வாசிக்க போகின்றேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இப்போ ஆடு, நம்மனா ஆடு, கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் ஆடுகளாக இருக்கிறேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. அப்போ மேய்ப்பன் ஆடுகளை எங்கே கொண்டு வரானா, அந்த புல்லுள்ள இடங்கள் மேலே மேய்த்து. அப்போ புல்லுள்ள இடத்தின் மேலே நடக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நடந்து பாருங்களேன் புல்லுகளில். அதனால தான் சில கேம்பஸில் போட்டிருப்பாங்க புல்லுகளையும் நடக்காதீங்கன்னு. ஆனால் நடந்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆடு அப்படி தான் நடத்தி மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுகிறார். அடுத்த வசனம் வாசிப்போம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தை. அதுக்கு அடுத்த வசனம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். அந்த புல்லுள்ள இடங்களிலே நடத்தி கொண்டு போகிற அந்த மேய்ப்பன் சில நேரத்தில் மரண பள்ளத்தாக்கின் வழியாக நடத்தும் போது தான் நமக்கு பயம் வரும். தேவ பிள்ளையே, அவர் நடத்தக்கூடிய பாதையை குறித்து பயப்படாதே, அவர் நடத்தக்கூடிய பாதையிலே நீ கூட இருக்கிற. சங்கீதம் 65:11 போடப்பட்டிருக்கு, உன் பாதைகள் நெய்யாய் பொழிகிறதா. சங்கீதம் 65:11 பார்க்குறோம். சங்கீதம் 65:11, உன் பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. நம்ம பாதை எப்படி வருஷத்தை நம்முடைய நன்மையால் முடிச்சு, உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. நம்ம பாதை அப்படி நெய்யில கால் வச்ச மாதிரி இருந்தால் சோர்ஸாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நம்ம கடினமான பாதை வழியாக நம்ம போகிறோம். அந்த கடினமான பாதை வழியாக போகிறதுனால என்ன லாபம், ஏன் கர்த்தர் நடத்திட்டு போகிறாருன்னு சில கேள்வி. முதல்ல எலியாவை குறித்து பார்க்க போகிறோம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் நம்ம எலியாவை குறித்து ஒவ்வொருத்தராக பார்க்க போகிறோம். எலியா தீர்க்கதரிசியை குறித்து வாசிக்கும் போது 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 2-3-4 வசனத்தை என்ன செய்ய போகிறோம், வாசிக்க போகிறோம். தேவனுடைய பிள்ளை, நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தர் உன்னை கையப்படுத்தி நடத்துகிறார். நீ எந்த பாதை வழியாக கூட்டிட்டு போறேன்னு பார்க்காத, அவர் கூட்டிட்டு போய் சேர்க்கிற இடத்தை குறித்து நீ பார்க்க வேண்டும். 2 ராஜாக்கள் 17:2 போட்ட பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அப்போ நம்ம எதன் மூலமாக நாம் நடத்தப்படுகிறோம் என்றால் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாகத்தான் நடத்தப்படுகிறோம். இப்போ எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கேரித்தாற்றங்கரையில் போய் ஒளிஞ்சிருக்கோம். அப்போ எங்கே டைரக்ஷன் பண்ணுறாருன்னா கேரித்தாற்றங்கரைக்கு போக சொல்கிறாரு. ஏன் கேரித்தாற்றங்கரைக்கு போக சொல்கிறாருன்னா, அங்கே தான் தண்ணி, அப்பம், காகங்கள் கொண்டு வரும். அப்போ முதலாவது ஆண்டவர் எலியாவை எங்கே நடத்தினார்? கேரித்தாற்றங்கரை நடத்தினார். இப்படி நமக்கு நடத்தினா சந்தோஷமாக இருப்போமா, வேதனையாக இருப்போமா? நீங்கள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படும் போது 3 வேளையும் சூடாக இறைச்சியும் அப்பமும் தண்ணீரும் கொண்டு வந்தால் அந்த பாதை நல்ல பாதையா கெட்ட பாதையா? என்ன கவனிக்கிறீங்களா? நல்ல பாதையா கெட்ட பாதையா? எப்போ பார்த்தாலும் கூட்டு போய் அப்பப்போ லெக் பீஸ், அப்பப்போ என்ன செய்கிறாரு, அப்பம், தண்ணி. ஊரில் ஒரு வயலுக்கு தண்ணி கிடையாது, ஆனால் உனக்கு தண்ணி அதையும் கொடுத்தேன்னா, ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த பாதைக்காக உமைத்தது, என் பாதை நெய்யாய் இப்படி ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருக்கும். உலகமே தரித்திரத்தில் இருக்கு, உன்னை ஒரு நாற்றங்கரையில் வச்சு ஆண்டவர் பராமரிக்கிறார். 2வது 17வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம் வாசிப்போம். அதிலேயே 17. அப்பொழுது அவ குறிப்பிட்ட பீரியட் வந்தோடனே அங்கே என்ன செய்கிறது, தண்ணி வற்றி போகிறது. இப்போ ஆண்டவர் உங்களை எங்கே நடத்துகிறாருன்னா ஆசீர்வாதத்துக்கு நேராக தான் நடத்துவார். எங்கே நடத்துவார்? ஆசீர்வாதத்துக்கு நேராக தான் நடத்துவார். அவருடைய பாதையை மட்டும் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருங்க, அந்த பாதையினுடைய முடிவு ஆசீர்வாதம். சில பாதைகளில் போட்டிருப்பாங்க டெட் எண்டுன்னு போட்டிருப்பான், அதில் நீங்கள் போனீங்கன்னா உள்ளே விழுந்து செத்து போயிடுவோம். அப்போ இந்த பாதையை காட்டிலும் பாதையை போய் சேர்ற இடம் தான் மிக முக்கியம். அப்போ முதலாவது எலியாவை ஆண்டவர், ஊரே தரித்திரத்துக்குள்ளே இருக்கிறது, ஊரே சாபத்துக்குள்ளே இருக்கிறது, ஊரே தண்ணி இல்லாமல் இருக்கிறது. ஆனால் எலியாவை ஆண்டவர் அப்போ நினச்சிருப்பார், எலியா எப்படிப்பட்ட தேவனை நான் ஆராதிக்கிறேன், ஊரே பஞ்சமாக இருந்தாலும் எனக்கு இந்த வேலையில் வெஜிடேரியன் இல்லை, நான் வெஜிடேரியன் எல்லா நாளும் கொடுத்துட்டு இருக்கிறாரு என்று அற்புத தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறார். 17வது அதிகாரம் 8வது வசனத்தில், அங்கே வத்தி போன பிறகு அடுத்து ஆண்டவர் அவரை எங்கே நடத்துகிறார் என்றால், நீ சீதோனுக்கு போய் சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு. எப்படி ஆண்டவர் வழி நடத்துகிறார் பாருங்களேன். சாரிபாத், இங்கேயும் அவருக்கு சமையல் வேலை கிடையாது, சாரிபாத் வீட்லேயும் சமையல் வேலை கிடையாது. சமையலே பண்ணாமல் சாப்பாடு கிடைச்சா எப்படி இருக்கும்? சில பேர் கல்யாண வீட்டில் போய் சாப்பிட்ற காரணம் என்ன தெரியுமா? அன்றைக்காச்சும் ஒரு நாளாச்சும் சமைக்காமல் விட்டீங்களே.
நமக்கு சமையல் செய்யாமல் சாப்பிட்டால் அந்த சாப்பாடு ருசியாக இருக்கும். ரெண்டாவது சாரிபாத்து வீட்டில் போகிறார். சாரிபாத்து வீட்டில் எலியாவுக்கு என்ன வேலை? ஒரு வேலையும் இல்லை. காலையில் எந்திரிக்கிறது, சாப்பிட்றது, மதியானம் எந்திரிக்கிறது, சாப்பிட்றது. அப்போ சாரிபாத்து விதவை வீட்டுக்கு ஆண்டவர் கொண்டு போகிறார். அங்கே ஒரு அற்புதங்களை செய்கின்றார். அங்கேயும் அவருடைய வாழ்க்கை சொகுசாக இருக்குது. ஆண்டவர் எலியா துதத்திருப்பார், ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்துக்காக நன்றி. இப்பொழுது ஒரு விதவை வீட்டில் காலையிலையும் மாலையிலையும் ஈவினிங்கில் நைட்டும் எனக்கு போஷிக்கிறீரே, நல்லவர். இப்பொழுதும் ஆண்டவர் எலியாவுக்கு கொடுத்த பாதை நல்ல பாதை. இப்போ 18வது அதிகாரம் 1 வசனம் 2 வசனம் வாசிப்போம். 18வது அதிகாரம் இதே 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 1 வசனம் 2 வசனம். அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாக கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயி. இப்போ யாரை போய் சந்திக்கணுமா? ஏன் கடினமான பாதை நம்ம வாழ்க்கையில்? கேட்டுத்தரரை நன்றைய நடத்தினீரே, சாரிபாத்து விதவை வீட்டுக்கு நடத்தினீரே, இப்போ மட்டும் பாதி நல்லா கடினமான பாதைன்னா தரித்திரம் நினைக்காதீங்க. உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே பணத்தில் செல்வத்தில் நீங்கள் ஃப்ளோரிஷாக இருக்கணும், அதான் ஆண்டவர் சித்தம். வியாதின்னு நினைக்காதீங்க, அது கடினமான பாதை இல்லை. கிறிஸ்துக்குள்ளே இருந்தீங்கன்னா சாகிற வரைக்கும் உங்கள் சரீரத்தை கர்த்தர் ஆரோக்கியமாக வச்சுருப்பார். ஆக்சிடெண்ட்டு கடினமான பாதை இல்லை. நீ ஓட்டும் போது கர்த்தர் தூதர்களை உனக்கு முன்பாக, இதெல்லாம் கடினமான பாதை அல்ல. கடினமான பாதை என்பது கர்த்தர் சில நேரங்களிலே உன்னை நடத்தி கொண்டு போகும்போது உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருப்பாரு. ஆனால் அதுக்கு நீ கடினமான பாதையில் நடக்கிறதுக்கு நீ ஒப்பு கொடுக்கணும். அந்த இளங்கரி அந்த கடைக்காரன்ட்ட கேட்கும்போது அவன் சொன்னான், இந்த இளங்கரியை சாப்பிட்டா நாக்குக்கு ருசியாக இருக்கும், ஆனால் சத்து இல்லை. அந்த தலைகளை சாப்பிட்ற அந்த முரட்டு கெடாவை சாப்பிட்டீங்கன்னா தான் உனக்கு சத்துன்னாரு. நம்ம ரட்சிக்கப்பட்டதுலேருந்து நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறது என்னன்னா, என் பாதை ஸ்மூத்தாக இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு தான் ஜெபம் பண்ணுறமே ஒழிய, என்னை வைத்து கொண்டு இந்த தேசத்துக்கு நீ என்ன செய்யணுமோ அதை செய்யணும். ஐயா, எலியாவை பார்த்து ஆண்டவர் இப்போ ஒரு பாதையை கொடுக்குறாரு. இப்போ எந்த பாதைன்னா, உன்னை உயிரை வாங்குறதுக்காக அலையிறேன் ஆகாப் ராஜா. எங்கேயாச்சும் எலியா இன்டர்நேஷ்னல் கிரிமினல் ஆகிட்டாரு. இப்போ சமீபத்தில் 4 பேர் அந்த பஹல்காமில் சுட்டு கொண்டாங்களா, அவனை இந்தியாவுடைய கிரிமினல்ஸு. ஆனால் எலியா இன்டர்நேஷ்னல் கிரிமினல்ஸ், இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்டாக மாறிட்டார். எப்படி? உலகத்துக்கே மலையை நிப்பாட்டிட்டாரு. உலக நாடுகளுக்கு முன்னெலாம் நியூஸ் போயிடுச்சு, இந்த தேசத்தில் சாபம் வந்ததுக்கு காரணம் எலியாவை கண்டுபிடித்தால் சொல்லுங்க, அவனை பீஸாக வெட்டி கொன்ற வேண்டும் என்று கோப வெறியோடு இருக்கக்கூடிய ஆகாபை. மழை பெஞ்ச வரைக்கும் ஆகாபை சந்திக்க சொல்லல, செடினா வளர்ந்த பிறகு ஆகாபை சந்திக்க சொல்லலை. ஆகாப் அரண்மனையில் எல்லாருக்கும் கறி கிடைச்ச பிறகு ஆகாபை சந்திக்க சொல்லலை. ஆகாப் என்னைக்கு ரத்த வெறியில் அலைஞ்சிட்டு இருக்கான் எலியாவை பார்க்க. கடினமான பாதை என்பது என்னவென்றால், நல்லா கவனிங்க, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு சில நேரத்தில் நீ கடினமான பாதையை பார்க்காதே, அந்த கடினமான பாதையின் வழியாக போகிற கர்த்தர் கூட இருக்காரான்னு பாரு. இன்னைக்கு ஆவியில் அப்படி கையை நீட்டினா வல்லமை போகணும்னு விரும்புகிறோம், சப்பானி நடக்கணும்னு விரும்புகிறோம், பார்வதியாவையும் பார்வதரணும், நம்ம பேர் இன்டர்நேஷ்னல் ஆகணும்னு விரும்புகிறோம். ஆனால் பாதை மட்டும் ஆண்டவர் காட்டுற பாதையில் போக முடியல. எப்படி போகிறது? போய் காட்டி அவர் சொல்லி காட்டிருக்கார். தேவபிள்ளை, இன்னைக்கு ஒரு கடினமான செய்தி உங்கள் மத்தியில் பேசிக்கொண்டு இருக்கிறேன். கடினமான பாதை. இப்பொழுது எலியா ஒரு ஜெபம், நம்ம என்ன ஜெபம் பண்ணிடுவான், ஆண்டவர் அந்த ஆகாபை சந்திக்காமல் இருக்க எனக்கு ஒரு பாதையை காட்டுங்க. கெரித்தாட்டங்கரையில் எனக்கு தண்ணி கிடைக்காட்டினாலும் பரவாயில்ல, அந்த காகம் அப்பம் கொண்டு வருது பார்த்தீங்களா, அதை வைத்து கொண்டாச்சும் நான் சாப்பிட்றேன்னு தான் ஜெபம் பண்ணுவேமே ஒழிய, ஆகாபை சந்திக்க நம்ம ஒப்பு கொடுக்க மாட்டோம். 1 வசனம் 2 வசனம் படுங்க, 2 வசனம் படுங்க. 1:18 சீக்கிரமாக 2 வசனம். அப்பொழுது எலியா ஆகாப் தன்னை காண்பிக்க போனான். தைரியம், எவ்வளோ தைரியம்! இது ஒரு கடினமான பாதைங்க. திருப்பி சொல்கிறேன், கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நீ தரித்திரத்துலையோ, வியாதிகளையோ, ஆக்சிடென்ட்லையோ, குடும்பத்தில் சமாதானம் இல்லையோ, எதுலையும் எல்லாத்துலேயும் ஃப்ளோரிஷ் தான். நான் ஒன்று தான் நமக்கு கஷ்டமாக இருக்கேன். ஏன்னா அவர் உன்னை எந்த பாதை வழியாக நடத்துகிறாரோ அந்த பாதை வழியாக ஓடுவதற்கு உன்னை ஒப்பு கொடுக்கறது மட்டும்தான் கஷ்டம். இது ஒன்று தான் உன்னுடைய வாழ்க்கையில் கடினமே ஒழிய வேறு எதுலையும் நீ கடில கிடையாது. நீ கை வைக்கிறவர்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நீ கால் வைக்கிற வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சமீபத்தில் ஒரு கல்யாணத்துக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம். அந்த ஆள் சொன்னார், ஜூஸ்கார் சொன்னார், நீங்கன்னா வந்ததுனால தேவ சமூக பிரசன்ஸ் அதிகமாக இருந்துச்சு. நீ வைக்கிற கல்யாண வீட்டில் காலை ஆசீர்வதிப்பா, எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. ஆனால் நமக்கு ஒன்று செய்ய முடியல. என்ன செய்ய முடியலன்னா, அந்த கடினமான பாதை என்பது, அந்த கடினமான பாதையில் உன்னை அழிக்கிறதுக்கு ஆண்டவர் கூக்கல, உன்னை வைத்து அங்கே ஆக்கிறதுக்கு ஆண்டவர் கூட்டு போகிறாரு. இன்னைக்கு அதுக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய ஆட்கள் இல்லை. நம்மளுடைய ஜபங்கள் எல்லாம் சில நேரத்தில் சுயநல ஜபமாக வந்துடுது. எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ ஆகாவுக்கு உன்னை காட்ட வேண்டும் என்று. எலியா ஆகாவுக்கு தன்னை காண்பி, எவ்வளோ தைரியம் இருந்தால் எலியா போயிருப்பாரு.
சாதாரண பாதையே இது. சாதாரண பாதையை ரொம்ப ஸ்லோவாக போகிறேன். இன்னைக்கு எப்படி முடிக்க போகிறேன்னு தெரியல. சாதாரண பாதையை அங்கே ஆகாபுக்கு தன்னை காண்பிக்கிறது. எந்த அளவுக்கு எலியா தன்னைத்தான் வெறுத்திருந்தால் ஆகாபை சந்திப்பதற்கு போயிருப்பான். போயிடறான். 4லேருந்து 16 வரைக்கும் சீக்கிரம் படுங்க. 4லேருந்து உபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து. இப்போ அங்கே ஒரு 100 தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. அதில் உபதியா ராஜா ஒரு குகையில் 50 பேர், இன்னொரு குகையில் 50 பேரை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டுருக்கான். அந்த 100 பேருடைய ஒருத்தர் பேர் நமக்கு தெரியாது. 100 பேருடைய ஒருத்தர் பேர் தெரியாது. பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது, அதனுடைய மேனேஜர் பேர் உங்களுக்கு தெரியுமா? ஆனால் கலெக்டர் பேர் கேட்டால் சொல்லிடுவீங்க. ஏன் கலெக்டர் பேர் மட்டும் உங்களுக்கு தெரியுது? அவங்க விசேஷமானவர்கள். மதுரைக்கு ஒரு ராஜா அவங்க, சங்கீதாம்மா. ஆனால் ஏன் நீங்கள் அக்கௌண்ட் வச்சிருக்கிற பேங்க்களுடைய மேனேஜர் பேர் தான் கேட்டேன். எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க் மேனேஜர் தான் கேட்டேன், தெரியல. ஆனால் கலெக்டர் பேர் தெரியுது. ஏன் என்றால் அந்த இடத்துல அவங்க ஒரு டெடிகேஷனுக்காக பேர் தெரியுது. இந்த இடத்துல பார்க்குறோம். ஐயா, அந்த 100 தீர்க்கதரிசிகள் இருந்தாங்களே, அந்த 100 தீர்க்கதரிசி பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா? பேர் தெரியுமா? அவனுடைய ஹிஸ்ட்ரி தெரியுமா? ஒன்றும் தெரியாது. ஏன்னா அவங்க எப்பொழுதுமே தனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை சொகுசை தான் பார்த்துருந்தாங்க. என் தேவன் எந்த பாதையில் நடத்த சித்தமா. அந்த 100 பேர் யாரோட வந்து சேர்ந்துருக்கணும்? எலியாவோட வந்து சேர்ந்துருக்கணும். அவங்க மேலே கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தால் எலியாவோட சேர்ந்துருக்கணும். எலியா நினச்சிருக்கேன் நான் ஒருத்தன் தான் அந்த ஊர்லேயே இருக்கேன்னு. ஆனால் அந்த 100 பேர் இருக்காங்க. அதில் 50 பேராக வச்சு உயிரை காப்பாற்றும்படி. இப்போ குதிரை, இப்போ எந்த அளவுக்கு தரித்திரர் ஆகாபுக்கு கோபம் எலியா மேலே இருந்துச்சுன்னா, அவன் என்ன சொல்கிறான்? நம்மள்ட்ட இருக்கிற மிருகங்கள்லாம் ஒவ்வொன்றா செத்துக்கிட்டு இருக்கு, அட்லீஸ்ட் இந்த குதிரையும் கோவேரி கழுதையும் மட்டுமாச்சும் காப்பாற்றும். எந்த அளவுக்கு தரித்திரம் இருக்குன்னு பாருங்களேன். அப்போ ஆகாபுக்கு எந்த அளவுக்கு எலியாவின் மேலே கோபம் இருந்திருக்கும். அவன் சொல்கிறான், மிருகங்கள்லாம் சாகுதா, விட்டுரு, வேறு வழி இல்லை, ஆகாரம் இல்லை, புல் இல்லை, தண்ணி இல்லை, எல்லாம் சாகுது, ஒவ்வொன்றா செத்து உழுகுது அரண்மனையில். பரவாயில்லை, அட்லீஸ்ட் இந்த குதிரையும் கழுதையும் மட்டுமாச்சும் நம்ம காப்பாற்றுவோமா? இதுக்கு காரணம் யார் தெரியுமா? எலியா. அந்த எலியா இப்போ ஆகாபை சந்திக்க போயிடு. அடுத்த வசனம் பண்ணுங்க சீக்கிரமாக. அப்படியே தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அதை பகுத்து கொண்டு ஆகாப் உதவியிலே போனார்கள். உபதியா போகும்போது எலியா அவனுக்கு எதிர்பட்டான். அவனை முகங்குப்புற விழுந்து எலியாவை அல்லவா என்று கேட்டான். அடுத்த வசனம். எலியா வந்திருக்கிறான், இன்னொன்று ஆண்டவனுக்கு சொல். ஐயா, எலியா எந்த வெப்பன்ஸும் கையில் வச்சுக்கிறல, ஒரு ஆயுதமும் கிடையாது. எவ்வளோ தூரத்துக்கு சில தீர்மானங்கள் நீ எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் போஸ்ட் கிராஜுவேட் வரைக்கும் படித்தவன் தான் ஃபிசிக்ஸில். ஆனால் தனிப்பட்ட முறையில் நான் வாலிப வயசில் யார்ட்டும் இங்கிலீஷில் எனக்கு கம்யூனிகேஷன் கொடுக்க தெரியாது. கொடைக்கானலில் அடிக்கடி எனக்கு செமினார்ஸ் வைப்பாங்க. அதனால் 2 மாதம் 3 மாதமாக இருக்கும். அந்த செமினாரில் முதல்ல ஆளாக நான் அட்டன் பண்ணுவேன், ஸ்பர்ஜன் ஐயா வைக்கிறதுல. ஆனால் குறிப்பிட்ட நேரத்தில் என் மேலே அவருக்கு ரொம்ப பிரியம். ஏன்னா நிறைய வசனங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறதுனால என் மேலே அவருக்கு பாசம். அவருடைய கோஆர்டினேட்டர் மூலமாக ஃபோன் பண்ணி, ரமேஷை கட்டாயம் இந்த கான்ஃபரன்ஸுக்கு வர சொல்லு அப்படின்னாரு. உடனே என் மனைவிட்ட கேட்டேன், மனைவியும் சரின்ட்டாங்க. கொடைக்கானலில் 1 மாதம் 3 வேளைக்கு சாப்பாடு போட்டு நல்ல ஹோட்டலில் தங்குறது எப்படி இருக்கும், நல்ல ஒரு ஹாலிடே ஹோம் மாதிரி தங்க வைப்பாங்க. சந்தோஷமாக இருந்தேன். திருப்பி அவர்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வந்தது. என்ன ஃபோன் வந்தது? இந்த 3 மாதம் ஒன்லி இங்கிலீஷ் சர்வீஸ் தான். ஒரு ரூமில் தங்கியிருக்கிறவனா ஆந்திராக்காரனும் கேரளாக்காரன் தான். அச்சோ, ஆந்திராக்காரன் கேரளாக்காரனை வச்சுக்கிட்டு நான் என்னத்தையா பேசுகிறது? கடைசியில் அந்த கோஆர்டினேட்டரை பார்த்து சொன்னேன், நோ சாரி நான் வரலை. ஏன் வரலை பாஸ்டர்? ஏன் வரலை பிரதர்? உங்களை தானே ஐயா ரொம்ப விரும்புகிறாரு. இல்லை வரலை. ஏன் வரலை? சரின்னு சொன்னோன்னே என் பேரை எடுத்துட்டாங்க. உடனே மற்றவங்க பேரை என்ன பிடிச்சி, கடைசி 2 நாள் இருக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் என் கூட இடைப்பட்டு நீ துணிஞ்சு அங்கே போ அப்படின்னாரு. ஆண்டவரே, ஆந்திராக்காரன்ட்டையும் கேரளாக்காரன்ட்டையும் நான் என்னத்தை பேசுகிறது? அந்த 1 மாதமாக என் தாய்மொழியை மறந்து அவன் மொழியில், ஆங்கில மொழியில் பேசணுமே, ரொம்ப கடினமான காரியம். 2 நாளைக்கு முன்னுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்தது, நீ கிளம்பி போ. உடனே கோஆர்டினேட்டருக்கு ஃபோன் அடித்தேன், நான் கிளம்பி வரேன். ஐயோ, பேர் என்ன முடிஞ்சு போச்சே, ஐயாட்ட சொல்லுங்க, எனக்கு ஒரு பேரை போட்டு விடுவார். ஐயாட்ட சொன்னேன்னா ஓகே. இப்போ கை காலெலாம் நடுங்குது. இங்கே போனால் அங்கே ஆந்திராக்காரன், இங்கே கேரளாக்காரன், இங்கே குஜராத்துக்காரன், ஜம்மு காஷ்மீர்காரன் எல்லாம் இருக்காங்க. நடந்த காரியம் என்ன தெரியுமா? அவங்களோடு தங்கியிருக்கும் போது அங்கே இருக்கிற எல்லாரை காட்டிலும் அழகாக இங்கிலீஷில் அவனோட கம்யூனிகேஷன் கொடுத்தது நான் தான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த வந்த எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. நீ ஏன் வாழ்க்கையில் முன்னேறாமல் இருக்கிற? நீ உனக்கு தேவையான ஒரு பாதையை உருவாக்கிக்கிட்டு ஒரு சொகுசுக்குள்ளே நீ வாழ்த்துக்கிறது என்ன? சாகிற வரைக்கும் இங்கே தான் இருக்க முடியும், மேலே வர முடியாது.
அன்றைக்கி நான் ஈசாக்கு ஆபிரகாம் பலியிடுற மாதிரி தான் நான் போனேன். போயிட்டு வீட்டில் சொல்லிட்டு தான் போனேன், போகிறேன், வருவேன், போவேன், சீக்கிரம் வருவேன். ஏன்னா எனக்கு தெரியும் 2 நாளைக்கு மேலே இங்கே இருக்க முடியாதுன்னு. கடைசியாக அதுக்கு 3 மாதமாக 2 மாதமாக நான் இருந்தேன். அங்கே இருக்கிற அந்த அமெரிக்கன் இங்கிலீஷோட எனக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம வாழ்க்கையில் இயேசுநாதரை ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம போகிற டைரெக்ஷனில் அவரை வாங்க கேட்குறோம். நான் போகிற இடத்துக்கு தான் மேகம் வரணும், மேகத்தை நான் ஃபாலோ பண்ணுவேன். ஏன் வாழ்க்கையில் ஆவிக்குரிய ரீதியிலையும் பூமிக்கு, நான் திருப்பி சொல்கிறேன், கடினமான பாதை ஒன்று தரித்திரம் நினச்சிடாதீங்க, வியாதின்னு நினச்சிடாதீங்க, ஆக்சிடென்ட்னு நினச்சிடாதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. கடினமான பாதை என்பது சில நேரத்தில் உன் சக்திக்கு மிஞ்சின பாதையில் கர்த்தர் உன்னை நடத்திட்டு போவார். எதற்கு என்றால் உன்னை ஆசீர்வதிக்க. ஆர்மியில் நீ சேர்ந்துட்டாலே உன்னை பெரிய கர்னல் ஆக்கணும், அதான் கவர்மெண்ட்டுடைய வேலை. உன்னை கடைசி வரைக்கும் சிப்பாயா வச்சிருக்கிறது கவர்மெண்ட்டுடைய வேலை இல்லை. ஐயா, எலியாவை பார்த்து ஆண்டவர் கேரித்தேட்டங்கரைக்கு போக சொன்னார். ஆஹா, கர்த்தாவே தேவர்கள் பாட்டு பாடியிருப்பாரு. அடுத்து எங்கே போக சொன்னார்? சாரிபாதை விதை. அப்போ ஒரு பாட்டு வந்திருக்கேன், தன்னான தன்னானா தன்னான தன்னானா. ஆனால் இப்போ ஒரு பாட்டு வரும். என்ன பாட்டு? தில்லாட்டம் பண்ணக்கூடிய ஒரு பாட்டு. ஆகாபை சந்திக்கவா ஆண்டவர், அவன் என் ரத்தத்துக்காக காத்திருக்கானே. இப்போ பார்க்குறேன் எலியா வந்திருக்கான் இன்னும் ஆண்டவர். அப்போ நல்லா கவனிங்க, அந்த எலியாவினுடைய காலத்தில் கிட்டத்தட்ட 100 தீர்க்கதரிசிகள். அந்த எலியா அவன் என்ன செய்ய, 50 பேர் இந்த குகையில் என்ன செய்வாங்க? காலையில் 10 மணிக்கு எந்திரிப்பாங்க, 1 மணி நேரம் ஒர்ஷிப்பு, அதுக்கப்புறம் துதி ஆராதனை, அதுக்கப்புறம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், அதுக்கப்புறம் ஒரு கான்ஃபரன்ஸ் செய்தி, அதுக்கடுத்து ஒரு முடிவு ஜபம், அதுக்கடுத்து மதியானம் ஒரு சிக்கன் பிரியாணி, அதுக்கு மறுத்து மதியானம் திருப்பி ஒரு குவிஸ் ப்ரோக்ராம். அது எல்லாமே நடக்கும். ஆனால் எங்கே தான் நடக்கும்? எல்லாமே நடக்கும் குகைக்குள்ளே தான் நடக்கும். அவன் பேர் ஒருத்தன் பேரும் எங்களுக்கும் தெரியாது. ஆனால் கடினமான ஒரு பாதை வழியாக போவதற்கு எலியா தன்னை ஒப்பு கொடுக்கிறான். இப்போ எலியாவுக்கு தெரியும், நிச்சயம் ஆகாபை பார்த்தால் நம்ம மேலே அவனுக்கு கோபம் வரும் என்று தெரியும். ஒரு வெப்பனும் இல்லாமல் இப்போ சொன்ன உடனே என்ன செய்கிறான் என்றால், அவன் ஆண்டவனுக்கு சொல்லி என்றான். அடுத்த வசனம் படுங்க, 16 வரைக்கும் படுங்க. அதற்கு அவன், ஆகாபி என்னை கொன்று ஓடுபடிக்கு நீர். இப்போ என்ன பிரச்சனைனா, உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு, நீ சரீரத்தோடு ஆண்டவர் உன்னை தூக்கிட்டு போய் எங்கேயாச்சும் வச்சிருவார். அப்படிப்பட்ட கிஃப்ட் எலியாவுக்கு இருந்துச்சு. அதனால் என்னைய நீ பிரச்சனைக்குள்ளே மாட்ட போகிற, உன் ஆண்டவர் உன்னை தூக்கிட்டு போய் எங்கேயாச்சும் வச்சிருவார். நான் என்னையா பாவம் செஞ்சேன், என்னைய வம்புல மாட்டேன்னு கேட்குறாரு. அடுத்த வசனம் படுங்க. உம்மை தேடும்படிக்கு ஆண்டவன் மனுஷன் பார்த்த ஜாதி. இந்த சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியும். அடுத்த வசனம் படுங்க. அடுத்த வசனம் அடுத்த வசனம். ஆமாம், உண்மை விட்டு இதெல்லாம் இந்த பிரச்சனைனா சொன்ன பிறகு எலியா ஆகாபை சந்திக்கிறான். இப்போ ஆகாபி எலியாவை பார்க்குறான். இஸ்ரவேலை கலங்க பண்ணிக்கிற நீ, நான் இல்லை, நீ தான் கலங்க பண்ணுற, வா ஒரு சவால் வைப்போம், வா மலைக்கு வா என்று. இப்படிப்பட்ட எலியா 19வது அதிகாரம் 1 to 3 போடுங்க. 19வது அதிகாரம் 1-3 வரைக்கும். 19வது அதிகாரம் 1 ராஜாக்கள் 19 1 2 3 சீக்கிரமாக. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 1 2 3 வசனங்கள் போட்டாச்சா? எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசி எல்லாவற்றையும் பட்டயத்தால் கொண்டு போட்ட செய்த அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். அடுத்த வசனம். அப்பொழுது ஏசபால் எலியாவின் இடத்தில் ஆள் அனுப்பி, அவர்கள் பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்வேன் சொன்ன. அடுத்த வசனம். அவனுக்கு அது தெரிந்த போது, இப்போ தான் அந்த கடினமான பாதையை சந்திக்க முடியல. ஆகாபை சந்திக்க அந்த பாதையை தேர்ந்தெடுத்த எலியானால் அந்த ஏசபால்ங்கிற பெண்ணை சந்திக்கிறதுக்கு பாதையை தெரிந்து கொள்ள முடியல. ஆகாப் ஏசபேலை காட்டிலும் ஆகாப் அதிகாரம் உள்ளவன். அந்த ராஜாவை சந்திக்க தைரியம் இருந்த எலியா இப்போ ஏசபேலை பார்ப்பதற்கு தைரியம் இல்லாதனால தான் அவன் வாழ்க்கையில் பின்னுக்கு நடந்த காரியங்கள்லாம் ஒரு சூசைட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. எங்கே போனார் அந்த ஆண்டவர்? கைவிட்டுருவாரா? தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். யோசேப்பு ஜெயிலுக்கு போனாலும் கர்த்தர் வந்தார். நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்கள் மாமா ஒருத்தர் அரசியல்வாதி, அவர் ஜெயிலில் வச்சுட்டாங்க. எங்கள் அம்மா பார்த்துட்டு வந்தாங்க, எங்கள் அப்பா பார்த்துட்டு வந்தாங்க, எங்கள் அண்ணன் பார்த்துட்டு வந்தாங்க, நான் மட்டும் பார்க்கல. வெளியே வந்தோடனே நேராக என்கிட்ட சண்டைக்கு வந்தார். என் பேரை சொல்லி சொன்னார், மாமே ஒருத்தன் ஜெயிலில் இருக்கான், பார்த்தியா? நான் கேட்டேன், ஜெயிலில் இருக்கு, நீ என்ன பார்லிமெண்ட்லையா இருக்கு? ஜெயிலில் இருந்தால் நீ பார்க்கக்கூடாதா? அவமானமா உனக்கு? அவமானத்துக்காக வரல, ஜெயிலுக்கு போனாலும் துப்பாக்கி வச்சுக்கிட்டு மீசை வச்சு 2 பேர் நிற்கிறாங்க, பார்த்தா பயம். ஒரு எல்லைக்கு மேலே உங்களால் என்னால் போக முடியாது. ஆனால் கர்த்தர் நீ எந்த எல்லைக்குள்ளே போனாலும் கூட வருவா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. எங்கே போச்சு இந்த எலியாவுக்கு? இந்த நேரத்தில் தேவ பிள்ளையே, சில நேரங்களிலே நீ கடினமான பாதை வழியாக போகிறதுக்கு பயப்படாதே. இது கர்த்தர் தான் செய்தார் என்று உனக்கு தெரியவில்லை. நீங்கள் புலம்ப ஆரம்பிக்கிறீங்க.
இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் பெற்ற உடனே ஆண்டவர் எங்கே கூட்டு போனார்? ஆவியானவர் எங்கே கூட்டு போனார்? 3 ஸ்டாரா 5 ஸ்டாரா 7 ஸ்டாரா? வனாந்தரத்துக்கு கூட்டு போனார். எதற்கு கூட்டு போனார்? உபவாசம். எதுக்காக உபவாசம் இருந்தாருங்க? யாரை சந்திக்க? பாயிண்ட்டுக்கு வர மாட்டேறீங்க, நேரம் ஆயிட்டு. பிசாசை சந்திக்க. நம்மனா இப்பா பிசாசை சந்திக்கிறதுக்காக அபிஷேகம் இல்லை. அவர் உங்கள் கூட இருந்தாருன்னா எந்த பாதையில் அவர் நடத்துகிறாரோ நடந்து போங்க. அது கடினமான பாதையாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. அந்த பாதையில் எப்படி நடக்கிறதுன்னு கடைசியாக உங்களுக்கு நேரம் இருக்கும், அதுக்குள்ளே சொல்லி முடிச்சிடுவேன். இப்படி நீங்கள் நடந்தீங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கையில் எப்போ பாருங்கள், நல்ல எக்ஸசைஸ் பண்ணி வெயிட்டை தூக்குறவங்க தான் பாடி ஸ்ட்ரக்சராக இருக்கும். அதே மாதிரி தான் ஆவிக்குரிய மண்டலத்தில் ஆண்டவர் காட்டுற பாதையான்னு மட்டும் கண்டுபிடிச்சுங்க, அதில் நீங்கள் நடந்துங்க. ஆபிரகாமுக்கு அதனால தான் ஃபாதர் ஆஃப் ஃபெய்த் என்று பேர் வந்தது. தேவ பிள்ளையே, ரிஷிக்கப்பட்ட காலத்திலலாம் ஆண்டவர் என்னை இந்த பாதையில் நடத்தினாரு. நான் கிறிஸ்துவுக்குள்ளே நெருங்கி வந்த பிறகு நான் சொல்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ளே நெருங்கி வந்தாலும் கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு. அதை காட்டில் உங்களை ஆசீர்வதிப்பார். சில நேரத்தில் ஒரு பாதையை காட்டும் போது இது கர்த்தர் காட்டினா காதையாக மட்டும் கண்டுபிடிங்க, அந்த பாதையில் இருக்க. அப்போ ஆகாபை சந்திக்க முடிஞ்ச எலியாவினால யாரை சந்திக்க முடியல? இப்போ ஏசபலை சந்திப்பதற்கு ஆண்டவர்கிட்ட அவர் பெர்மிஷன் கேட்கல. 19ஆம் அதிகாரம் 5-8 வரைக்கும் வாசிங்க. அதில் போடப்பட்டிருக்கு. 19ஆம் அதிகாரம் 5-8 வரைக்கும் வாசிப்போம். 5-19 5-8 வரைக்கும் சீக்கிரமாக. 1 ராஜாக்கள் 19 5 6 7 8 அதில் போடப்பட்டிருக்கு. ஓரே பருவதம். சரி, அந்த சம்பவத்தை நம்ம அப்புறம் பார்த்துக்கிறோம். அடுத்து எரேமியாவுக்கு நாம் வரப்போகிறோம். அடுத்து யாருக்கு வர போகிறோம்? எரேமியாவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தேவ பிள்ளையே, எத்தனை பேர் அந்த அபிஷேகத்தை நீங்கள் கேட்க போகிறீங்கன்னு தெரியல. நமக்கு ரொம்ப 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 சொகுசுனா தெரியுமா? அப்படியே சமயத்தில் கற்று நம்மளை ஃபாரின் போகன்னு சொன்னாருன்னா போக பயப்படுது. என்ன பிரச்சனை? ஐயோ, நம்ம கிளைமேட்டு, நம்ம கலாச்சாரம். நான் அட்லீஸ்ட் கர்நாடகாவுக்கு போனால் கூட இன்றைக்கிட்ட தமிழ்நாடு இல்லை வரும்னு பார்த்துருப்பேன். ஏன்னா இங்கே போனால் இப்போ பார்த்தாலும் கன்னடத்துக்காரனாக பேசுகிறானா, அதை கேட்டு 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 ஏதாச்சும் ஒரு தமிழ்காரன் பேசிட்டா அதில் காதில் தேன் ஊற்றின மாதிரி இருக்கும். அன்றைக்கி தான் தமிழுடைய மகிமை எனக்கு தெரியும். எப்போ பார்த்தாலும் சரி கச்சம் முச்சம் கன்னடத்தில் பேசுவாங்க, ஒன்றுமே புரியாது. ஒரு ஊமை பயம், ஒரு செவிட மாதிரி இங்கே இருப்பேன். என்னடா பேசுகிறீங்க நீங்கள், ஒன்றுமே புரியலையாடா. ஓசூரில் அந்த பார்டருக்குள்ளே பார்த்த உடனே தெரியும். போட்டிருக்கேன், என்ன போட்டிருக்கேன், திண்டுக்கல் பிரியாணின்னு கடை போட்டிருக்கோம். அந்த தமிழில் பார்த்தோன்னா ஓஹோ, நம்ம ஊருக்குள்ள நுழைஞ்சிட்டோம். தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் ஏன் ஆசீர்வாதத்துக்குள்ளே முன்னேறி செல்ல முடியவில்லை என்றால், எனக்கு தெரியுங்க, என் பிள்ளை முதுகில் எவ்வளோ சொல்கிறல இவ்வளோ வெயிட் வைக்கணும். இன்றைக்கி எல்சி மேலே ஒரு குடத்தை வச்சாலும் தூக்கிட்டு போயிடுவா. அவள் சின்ன குழந்தையா இருக்கும்போது அவள் தலை ஷோல்டரில் ஒரு குடத்தை வச்சா தூக்க முடியாது. யார் மேலே எவ்வளோ வெயிட் வைக்க வேண்டும் என்று தகப்பனாய் எனக்கு தெரியும் போதே என் தேவனாய கர்த்தருக்கு உங்கள் மேலே இந்த வெயிட்டை வைக்க முடியும் என்று தெரியும். அந்த பாதையில் நீ நடந்து போகும்போது உன் பேரை கர்த்தர். இப்போ எரேமியா குறித்து பார்க்க போகிறோம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 4-9 வரைக்கும் வாசிக்க போகிறோம். எரேமியா 1ஆம் அதிகாரம். இப்போ எரேமியா குறித்து பார்க்கணும். நம்ம நேரம் இருக்கிற வரைக்கும் எவ்வளோ வேகமாக போக முடியுமா? கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, அடுத்த வசனம் போடுங்க. 9 வரைக்கும் போடுங்க. உன் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், உன்னை பரிசுத்தம் பண்ணேன், தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். அடுத்த வசனம், கர்த்தராகிய ஆண்டவரை இதோ நான் பேச அறியேன், சிறுபிள்ளை என்று எரேமியா சொல்லுகின்றார். கர்த்தர் நான் சிறுபிள்ளை என்று சொல்லாதே, உன்னை அனுப்புகிற எல்லா இடத்துலையும் நீ போய் நான் உனக்கு என்ன சொல்கிறேனோ அதை போய் சொல்லிட்டு வா. எரேமியா பற்றி என்ன சொல்கிறாரு? நான் உனக்கு என்ன சொல்கிறேன்னா யார்கிட்ட போய் சொல்லிட்டு வா. நீ சின்ன பிள்ளைன்னு சொல்லாத, நான் உனக்கு பெரிய தீர்க்கதரிசியாக வச்சுருக்கேன். நான் என்ன சொல்ல வருவேனோ அதை போய் ஜனங்கள்கிட்ட சொல்லிட்டு வா. அடுத்த வசனம் 9. கர்த்தர் தமது நேரத்தை நீட்டி அவன் வாயை தொட்டு உன் வாயில் இப்போ என் வார்த்தையை வைக்கிறேன், நீ என்னாச்சு? உடனே எரேமியா நினச்சிருப்பார் நம்மளை ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஆகிட்டார்னு. இப்போ 19ஆம் அதிகாரம் வாங்க. 19ஆம் அதிகாரம் எரேமியா 19 11-15 வாசிப்போம். எரேமியா 19, எரேமியாவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 19 11 15 நம்ம பார்க்க போகிறோம். திரும்ப இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து, மண்பானையை உடைக்கிற மாதிரி கர்த்தர் உங்களை உடைக்க போகிறாரு. இதை ஒரு வீட்டில் போய் சொன்னால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? கவனிக்கிறீங்களா? சபையில் ஆசீர்வாதத்தை பற்றி பேசியே ஆட்கள் குறைஞ்சிடாங்க. ஒரு குடும்பத்தில் போய் உங்களை ஜெபம் பண்ண சொன்னால் இந்த ஜெபத்தை கொஞ்சம் நீங்கள் அந்த ஷூவில் நின்று பாருங்களேன். ஒரு கடினமான பாதைங்கிறது என்னன்னு உங்களுக்கு அந்த ஷூவில் நின்று காட்டுறேன். நல்லா கவனிங்க. சொன்னவர் கர்த்தர், தைரியமாக இருங்க. இங்கே பாருங்கள், ஒரு மண்பாண்டத்தை உடைத்து போட வண்ணமாக நான் இந்த ஜனத்தையும் இந்த நகரத்தையும் உடைத்து போடுவேன், புதைக்கிறதுக்கு இடம் இல்லாதனால தோப்பத்திலே சவங்களை புதைப்பார்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். இதை போய் ஒரு ராஜாட்ட சொன்னால் என்ன கிடைக்கும்? தேவ பிள்ளையே,
ஆண்டவர் உன் மேலே இறங்கி இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரோ சொல்கிறதுக்கு 15வது வசனம் படுங்க. 15வது வசனம், என் வீடுகள் என் வார்த்தைகளை கேளாதபடிக்கு உங்கள் கழுத்தை கடினப்படுத்தி நான் இந்த ஜனத்துக்கு விரோதமாய் சொன்னேன், எல்லா தீங்கியும் பட்டணங்கள் மேலும் வர பண்ணுவேன் என்று இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தர் சொல்லுகின்றார். தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் அதுக்கடுத்து 20வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை வீட்டில் போய் வாசிங்க. இவருடைய செய்தியை கேட்டவுடனே அந்த பஸ்கூர் அவருக்கு ஜெயிலில் போகிறாரு. 20வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம் வாசிப்போம். எரேமியா 20 8 9 வசனங்கள். எரேமியா 20வது அதிகாரம் 8 9. நான் பேசினது முதற்கொண்டு கதறுகிறேன், நான் கூறின கர்த்தருடைய வார்த்தையை நாள்தோறும் எனக்கு இப்போ என்ன சொல்கிறாரு எரேமியா? அவர் எங்கெல்லாம் ஊழியம் பண்ணாரோ அங்கே அவருக்கு நிந்தையும் பரிகாசமும் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அவர் சொல்கிற வார்த்தை என்ன வார்த்தையாக இருக்குது? உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாக்காமல் மேலாக்குவாய், உலக நாடுகள் முழுவதும் உன்னை நான் பறக்க பண்ணுவேன். அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? காணிக்கை தான் நிறையா கிடைக்கும். இப்போ அவர் சொன்ன தீர்க்கதரிசனத்தை கேட்டு அவன் கொந்தளிச்சிருக்கான். பரியாசம் நிந்தையும் ஆயிற்று. அடுத்த வசனம் பாருங்க. அதெல்லாம் நான் அவரை இப்போ ஊழியத்தை நிப்பாட்டிட்டார். யார் நிப்பாட்டிட்டாரு? எரேமியா நிப்பாட்டிட்டாரு. எதை நிப்பாட்டிட்டாரு? திருப்பி சொல்கிறேன், கடினமான பாதை என்பது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வேதனைகள் அல்ல. ஒன்று மாதிரி உன் தெருவில் ஆசீர்வதிக்கப்பட்டவன் எவன் இருக்க மாட்டான். உன் பிள்ளைகளை மாதிரி உலகத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கவங்க யார் இருக்க மாட்டாங்க. இதன்னா சிலுவை பாடுகள் நினச்சிடாதீங்க. சிலுவை என்பது ஆண்டவர் உன்னை எந்த பாதையில், சில பேர் யோசிக்கிறாங்க, இதுக்குத்தான் பாஸ்டர் நான் ஊழியத்துக்கே வராமல் இருந்தேன். யாரை வச்சு என்ன செய்யணும் ஆண்டவருக்கு தெரியும். பேதுருவை வச்சு என்ன செய்யணுமோ அதை செஞ்சார். ட்ரம்ப்பை வச்சு என்ன செய்யணுமோ அதை செஞ்சார். இஸ்ரேலுக்கு எருசலேமை தலைநகராக்க ஒரு தலைவனால் முடியாது. ட்ரம்ப்னு ஒருத்தர் இருக்கார், அவர் WW குத்துச்சண்டை வீரர். இவங்க ஒருத்தனால தான் முடியும்னு சொல்லி கொண்டு வந்தார். உங்களையும் என்னையும் பார்த்து சொல்ல மாட்டார். யாருக்கு என்ன பொறுப்பை கொடுக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். ஆனால் உன் பொறுப்புற கொடுக்குற பொறுப்பில் சில பேர் இந்த கார் வாங்கும்போதே ஆஃப்லோடு காருமா, ஆஃப்லோடு கார் தானே, ஆஃப்லோடு கார் வாங்க. என்ன கேட்டேன், என்னடா ஆஃப்லோடு காருன்னு கேட்டேன். இது ரோடாக இருந்தாலும் ஓடும், ரோடு இல்லாட்டினாலும் ஓடும், அதான் ஆஃப் ரோடு காரு. நீங்களாம் என்ன ரோடு காராக இருக்கணும்? ஆஃப் ஆகிட்டீங்க. நான் தீர்க்கதரிசன செய்தி தான் கொடுத்துட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே உன்னை ப்ளஸ் பண்ணி நான் பேசினா உன் பாதை நெய்யாய் பொழிகிறது, உன் பாதையெல்லாம் வெண்ணையாக இருக்கும். அப்படி பேசினா எங்கள் மக்கள் சந்தோஷப்படுவாங்களே. இப்படி பேசுறியே தேவ பிள்ளை, என்னையும் கர்த்தர் மேன்மையான இடத்துல வைக்க போகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு மேன்மையான இடத்துக்கு அறிஞ்சோம். இன்னைக்கு பார்க்குறீங்க, டெண்டுல்கரை பார்க்குறீங்க, அப்புறம் நிறைய பிளேயர்ஸை பார்க்குறீங்க. அவங்களெல்லாம் பார்த்து கொண்டு அவங்க எத்தனை நாள் இந்த பாதை வழியாக அவன் எத்தனை பாதை வழியாக கடந்து போயிருப்பான் தெரியுமா? எவ்வளோ பாதை வழியாக கடந்து போய் இன்னைக்கு உலகத்தில் அவன் மேன்மையாக இருக்கின்றான். இப்போ எரேமியா சொல்கிறாரு, என் ஊழியத்தை நிப்பாட்டுகிறேன், அதெல்லாம் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணி நீ கர்த்தருடைய நாமத்தில் பேசாம். இப்போ என்ன சொல்லிட்டாரு எரேமியா? இந்த பாதை எனக்கு செட் ஆகலை. எந்த பாதை செட் ஆகலை? எந்த பாதை செட் ஆகலை? கவனிக்கிறீங்களா? எந்த பாதை செட் ஆகலை? உங்கள் முகங்கள் துக்க முகமாக இருக்கிறது என்ன? எந்த பாதை செட் ஆகலை? இந்த ஊழியம் செட் ஆகலை. எப்போ பார்த்தாலும் ஏதோ 4 வாரத்தில் ஒரு நாள் பயன்படுத்தினாலும் எப்போ பார்த்தாலும் என்னை இப்படித்தானே பயன்படுத்தினேன், இந்த ஊழியமே வேணாம் என்று இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தையின் எலும்புகள் அடைபட்டு எரிகிற அக்னியை போல் என் இருதயத்தில். அப்போ ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவர் இருதயத்தை அக்னியில் எரிய வச்சு இப்போ என்ன முடிவு பண்ணுறாரு? ஒன்று ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணும், இல்லைன்னா இந்த நெருப்பை தாங்கணும். கடைசியில் முடிவு பண்ணுறாரு, இந்த நெருப்பை என்னால் தாங்க முடியல, நீ என்ன சொல்கிறியோ சொல்லிடுறேன்னு சொல்கிறார். எனவே எரேமியாவை குறித்து நம்ம பார்க்குறோம். ஆழமான போக விரும்பல தேவனுடைய பிள்ளையே. இந்த இடத்துலையும் பார்க்குறோம், எரேமியா கர்த்தர் தனக்கு என்ன ஊழியத்தை கொடுத்தாரோ அதை செய்து முடித்தார். அதுக்கப்புறம் சில காரியங்கள்லாம் இருக்குது, அதை பார்த்தா நேரம் ஓடிடும். இன்றைக்கி ஆண்டோட்ட ஒப்பு கொடுங்க. இனி எந்த பாதையில் நடத்த சித்தமாக இருக்கிறீர்? உன்னை மேன்மையான இடத்துல தீர்க்காயுசை உனக்கு தருவார், சுகத்தை தருவார். plenty ஆஃப் blessing உங்கள் வாழ்க்கையில் இருக்குது, நிச்சயமாக இருக்குது. ஆனால் ஒன்றுக்கு தான் நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். எதுக்கு ஒப்பு கொடுக்கணும்? கர்த்தாவே சொல்லும் அடியேன் அவர் எந்த பாதையில் உங்களை நடத்திச்சு தரும். நீ இன்னைக்கு நினைக்கிற இதை கடினமான பாதை வழியாக போகிறேன்னு, ஆனால் இந்த பாதை வழியாக போகும்போது ஆண்டவரும் வாழ்க்கை. நான் கேட்டேன், அந்த முருகன் கோயிலுக்கு ஜீப்பில் போகும்போது அந்த டிரைவரை பார்த்து, ஏன்டா இத்தனை பேர் இந்த முருகன் கோயிலுக்கு வந்துட்டு போகிறாங்களே, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஜீப்பை ஓட்டுறீங்களே, உங்கள் ஊர் கவுன்சிலர் இருக்குது எங்களுக்கு தெரிஞ்சவர், அவர்கிட்ட சொல்லி நல்லா ரோடு போட்டு தரவான்னு கேட்டார். அவர் கேட்டான், அந்த பையன், நாங்கள் திங்கிற சோத்தில் ஏயா மண்ணள்ளி போடுறீங்கன்னு கேட்டான். நல்ல கேள்வி தானே இது? என்ன கேள்வி? அதில் ஏறும்போது வண்டி இப்படி ஆடி, நிச்சயம் சொல்கிறேன், நீங்கள் வேணால் ஒரு நாள் போய் பார்த்துட்டு வாங்க அந்த மலையில். நான் வீடியோ எடுக்காமல் வந்துட்டேன், எடுத்தால் போட்டிருப்பேன்.
எங்கேயாச்சும் வண்டி ஆஃப் ஆச்சுன்னா அப்படி தலைகளை தான் நாங்கள் இவ்வளோ சாவோம். நான் சொன்னேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு வர்றதுக்கு நான் இதுவும் இல்லை, இன்னொரு இடம் இருக்குது, அதுவும் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அது இவ்வளோ மோசமான இடம் இல்லை. நான் கேட்டேன், ஐயா அந்த ஊரில் கொஞ்சம் என் ஃப்ரெண்டு இங்கே தான் முக்கியமாக இருக்கான், அவனுடைய கவுன்சிலர்ஸ் அவங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பழக்கம், அவங்கள்ட்ட சொல்லி நல்லா ரோடு போட்டு கொடுத்துட்டா நீங்கள் சொகுசாக போய் சொகுசாக வருவீங்களே. வேணாம், கை வைக்காதீங்க, வந்த விடணுமா ஊருக்கு போயிருக்கு. இதானையா எங்களுக்கு பொழப்பு. இதில் ஏறும்போது உன் வயிறு கலங்குது பார்த்தியா, இதில் ஏறும்போது நீ ஒரு வைப்ரேஷன் ஆற பார்த்தியா, அதான் எங்களுக்கு துட்டு. அவனுக்கு தெரியுது அந்த பாதை ஆசீர்வாதம் கேட்ட பாதை என்று, நமக்கு தெரிகிறது அது ஆபத்தான பாதை என்று. தேவ பிள்ளையே, நீ நடந்து போகும்போது மற்றவங்கன்னா பார்க்கும்போது இந்த சூழ்நிலை எப்படி சூசைட் பண்ணாமல் இருக்கான், இந்த சூழ்நிலை எப்படி ஆண்டவர் மறுதளிக்காமல் இருக்கான், அப்படி உலகம் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் உங்களோட கர்த்தர் வர்றதுனால அந்த பாதை கடினமான பாதையாக தெரியாது. கரங்களை தட்டி கர்த்தரை மயப்பட, உங்களோட கர்த்தர் வர்றதுனால உலகம் பார்த்துட்டு இருக்கோம். இவன் என்னைக்கு சூசைட் பண்ண போகிறான், என்னைக்கு விழ போகிறான், என்னைக்கு ஆண்டவர் விட்டு போக போகிறான், அவனுக்கு பார்வை, அவனுக்கு பாதை மட்டும்தான் தெரியும். உனக்கு பாதையில் உன்னை சுமந்து கொண்டு வர்ற கர்த்தர் உனக்கு தெரியும். அடுத்து மத்தேயு 17 அதிகாரம் 1-3 வரைக்கும் வசிப்போமா? மத்தேயு 17 1-3. மத்தேயு 17 அதிகாரம் 1-3 வரைக்கும் வசிக்க போகிறோம். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனையும் யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். இப்போ 3 பேரை மட்டும் கூட்டிகிட்டு மலைக்கு போகிறாரு. அடுத்த வசனம் வாசிப்போம். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார், சூரியனை போல. அவர் அடுத்த வசனம், அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறார். இப்போ மோசேயும் எலியாவும் இயேசுவோட டிஸ்கஷன் பண்ணுறாங்க. என்ன டிஸ்கஷன் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் சிலுவையில் எப்படி மறிக்க போகிறீங்கன்னு டிஸ்கஷன் நடக்குது. மோசேயும் எலியாவும் அதனால தான் மத்தேயு 26:36-44 வரைக்கும் வாசிப்போம். மத்தேயு 26:34-46 வரையிலும். மத்தேயு 26 சீக்கிரமாக, மத்தேயு 26:36-44 வரையிலும் போட்டிங்களா? அப்பொழுது இயேசு அவர்களுடைய கெசமனே எனப்பட்டது அந்த சீசர்களை நோக்கி. இப்போ இந்த மேட்ரு தெரிஞ்சிருச்சு இயேசுநாதனுக்கு. என்ன மேட்ரு தெரிஞ்சிருச்சு? அவர் சிலுவையில் எப்படி ஒரு சொட்டு ரத்தம் கூட உடம்புல இருக்காமல் அவர் சாகணுமா. அப்படிப்பட்ட சாவு யார் கொடுப்பாங்கன்னா ரோமர்கள் தான் கொடுப்பாங்களாம். அதனால இயேசு கிறிஸ்து ரோமர்கள் ஆட்சி புரிகிற அந்த நேரத்தில் இறங்கி வர. நீங்கள் சிலையில் பார்த்தீங்கன்னா ரோமர்கள் இரும்புன்னு சொல்லுவாங்க. தங்கம், வெள்ளி, வெங்கலம், இரும்பு. அந்த இரும்புக்கு வரும்போது தான் ரோமர்கள். அந்த இரும்பு கடினமான உலகம், ஆனால் மதிப்பில்லாத உலகம், ஆனால் கடினமான உலகம் தங்கம் வெள்ளியை காட்டிலும். இப்போ இயேசு கிறிஸ்துவோடைய மரணத்தை குறித்து அந்த சீசர்கள் சொன்ன உடனே இப்போ கெசமனைக்கு வரார். எதுக்கு வந்தார்னா, அந்த சிலுவை பாடுக்கு போகக்கூடாதுன்னு ஜெபம் பண்ண வரல, அந்த சிலுவை பாடு வழியாக நான் போகிறதுக்கு எனக்கு பலன் வேணும்னு கேட்க வந்தார். உங்கள் ஜெப குறிப்பை மாற்றுங்க. என்ன ஜெப குறிப்பு? நான் இப்போ சில கடினமான பாதைகள் வழியாக போகும்போது சொல்லுவேன், ஆண்டவரே இந்த இதுலேருந்து என்னை தப்பிச்சிருங்க ஆண்டவர். இல்லை மகனே, இந்த பாதை வழியாக போகும்போது ஓம் பாதை இன்னைக்கு அக்னிக்குள்ளேயும் சிங்க கெபிக்குள்ளேயும் போனதுனால தான் தேவனுடைய நாமம் நமக்கு பெருசாக தெரியுது. இந்த இடத்துல ஒரு சிச்சுவேஷன், இந்த மரணத்தை குறித்து பேசியாச்சு. பேசணுன்னே இப்போ கெத்செமனேல ஜெபம் பண்ணுறார். எதுக்கு ஜெபம் பண்ணுறாருன்னா, அந்த பாதை நல்லா கவனிங்க, ஒரு குறிப்பிட்ட பாதை வழியாக போகிறதுக்கு உங்களால் முடியாது. ஆனால் நீங்கள் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்தீங்கன்னா அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்து. சவுலை ராஜாவாக்கும் போது அவனுக்கு பிடிக்கல. இந்த ராஜாவை சாலமோன் கூட சொல்கிறாரு, நான் இப்படியா அந்த நாட்டை ஆள போகிறேன், எனக்கு ஞானமே இல்லை, எல்லாமே முடியலன்னு தான் சொன்னாங்க. ஆனால் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தோன்னே சவுல் ராஜாவனை பார்க்குறேன், இவ்வளோ பெரிய ராஜ பதவியை நம்ம வேணான்னு சொன்னான். சாலமோன் அப்படி தான் சொல்லலாம், நான் சின்ன பையன், எனக்கு ஞானம் இல்லை, என்னைய போய் ராஜாவாக்குறேன். சாலமோன் சொல்லலாம், இவ்வளோ பெரிய பதவிக்கா வேணான்னு சொன்னான். அதே மாதிரி நீ அந்த பாதை வழியாக போகிறதுக்கு பயமாக இருக்கும், அதுக்கு தேவையான அபிஷேகத்தை கர்த்தர் கொடுப்பார். இப்போ இயேசுனுடைய மரணத்தை குறித்து, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறிக்கலைன்னு இன்றைக்கி நீங்கள் நானும் சர்ச்சில் உட்காந்துருக்க முடியாது. யூதர்களை தான் சர்ச்சில் உட்காந்துருக்க முடியும். யூதர்களுக்கு மட்டும்தான் முதல்ல இயேசு கிறிஸ்து வந்தார். என்னைக்கு சிலுவையில் மறித்தாரோ அன்னைக்கு தான் நம்ம எல்லாருடைய பாவத்தை நீக்கிற தேவாட்டு குட்டியாக இறங்கி வந்தார். இப்போ சிலுவைக்கு போகிறதுக்கு பலனுக்காக வரார். சீசர்களை பார்த்து சொல்கிறாரு, இங்கே சொல்லி ஜோமணி அடுத்த வசனம் வாசிங்க. இது வரைக்கும் போடுங்க, 44 வரைக்கும் போடுங்க. அவரே சற்று அப்புறம் போய் மோங்குப்புற விழுந்து, பிதாவே என்ன ஒப்புடுறாங்க, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் குடும்பம் நீங்கள் அப்படி செய்யும். ஏன் சித்தம் கிடையாது, உன் சித்தம். என் பாத்திரம், இந்த ஆத்துமா என்னை விட்டு போகணுன்னா போக முடியும் செய்யும். உன் சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். அடுத்த வசனம் சீசர்களை விட. அப்போ இப்போ என்ன கேட்குறாங்க, நான் ஒரு கடினமான பாதை வழியாக போகிறேன், அந்த பாதையில் நடக்கிறதுக்கு எனக்கு பலன் வேணும், ஜெபம்னுங்கடா, நீங்கள் ஏன்டா தூங்குறீங்கிறாரு. அடுத்த வசனம் போடுங்க. சோதனைக்கு உட்பட அடுத்த வசனம், பிதாவே இந்த பாத்திரத்தில். அப்போ 2 தடவையும் அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறாரு. அவராலையும் முடியல,
அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறாரு. நீங்கள் 26வது அதிகாரத்தில் 50லேருந்து 54 வரைக்கும் போடுங்க. 50லேருந்து 54 வரைக்கும். மத்தேயு 26 50 வசனத்திலிருந்து போடுங்க. மத்தேயு 26. இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனை எண்ணத்திற்கு வந்தேன், இயேசு மேல் கைப்பிட்டு அவர் பிடித்தார்கள். அப்பொழுது இயேசுவோடு இருந்தவன் ஒருவன் பட்டயத்தை உரிப்பிற. அப்போ என்ன செய்கிறான்? பேதுரு அவன் வலதா காதை வெட்டுறான். அடுத்த வசனம் போடுங்க. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தில் உரையில் போடு. அடுத்த வசனம், என் பிதாவை வேண்டிக் கொண்டாள். நான் சிலுவைக்கு போகாமல் தப்பிக்க 12 லேகியான். ஒரு லேகியான்னா 7000 பேர்னு வச்சுங்களேன். 7000ங்கிறாங்க, ஏதோ ஒரு லிஸ்ட் 4000ங்கிறாங்க. இத்தனை ஆயிரக்கணக்கான தூதர்களை அனுப்புனா நான் சிலுவைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நீ எதுக்கடா பட்டயத்தை எடுத்து வெட்டுற? நீ பட்டயத்தை வெட்ட தேவையில்லை, எனக்கே அந்த பவர் இருக்கு. ஆனால் நான் சிலுவையில் போய் மரிச்சா தான் உலகத்தின் பாவத்தை. அதை தான் டிஸ்கஸ் பண்ணாங்க மருவ மலையில். இயேசு கிறிஸ்துவுக்கே அது கடினமான காரியம். அதை சொல்கிறாரு, நான் வேண்டிக்கிட்ட 12 எனக்கு பெரிய தூதர் வந்து நான் சிலுவைக்கு போகாமல் என்னை தப்பி வைக்க முடியாதுன்னு நினைக்காத. ஆனால் அந்த பாத வழியை போ. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நானே ஏன் தெய்வம் என்று சொல்லலாம்னா, வேற எந்த தெய்வமும் உனக்காக எனக்காக ரத்தம் சிந்தலை. இயேசு கிறிஸ்து கல்வாரியில் உனக்காக எனக்காக ரத்தம் சிந்தினா. அது ஒன்று தாங்க இயேசுநாதர் நமக்கு பண்ண பெரிய அதிசயம். அந்த பாதைக்கு போகிறதுக்கு எவ்வளோ கடினப்பட்டிருப்பார், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் தேவ பிள்ளையே. அடுத்து சாமுவேலை குறித்து பார்க்க போகிறோம். நீங்கள் நான் திருப்பி சொல்கிற காரியம் என்னவென்றால், ஆண்டவர் உன்னை எந்த பாதையில் நடத்தி சித்தமாக இருக்கிற ஒப்பு கொடு. சில நேரத்தில் நம்ம பாதையில் லேசான பாதை, ஆனால் அது கர்த்தருடைய பாதையான்னு பார்த்துக்குங்க. நீங்கள் பாட்டுக்கு ஒரு பாதையில் போய்கிட்டு கடினமான பாதையை நினச்சிருக்க. கர்த்தர் உன்னை வைத்து ஒரு காரியம் செஞ்சு. ஆண்டவருக்கு தெரியும், உன்னை வச்சு 7 குமாரர் இருந்தாலும் தாவீது தான் 8வது குமாரன். தாவீது தான் இந்த காரியத்தை செய்ய முடியும்னு ஆண்டவர். உன்னை குறித்து என்னை குறித்து உங்கள் அப்பாவுக்கு தெரியாது. எனக்கு ரொம்ப பிடிச்சது பாட்னி. எனக்கு ஒரு செடி நான் அடிக்கடி சொல்வேன், நான் வேறே இல்லாத செடியை முளைக்க வச்சாலும் அந்த செடி முளைச்சிரும். அவ்வளோ தூரத்துக்கு என் கையில் வந்து அந்த செடியை வளர்க்கக்கூடிய ஒரு சக்தியை ஆண்டவர் கொடுத்துறா. எனக்கு ரொம்ப பாட்னி பிடிக்கும். என் நண்பன் ஒருவன் பக்கத்து வீட்டில் இருந்தான். அவன்கிட்ட கேட்டேன், டேய் அப்போ வந்து எஸ்எல்சி, இது எஸ்எல்சி தான், +2 கிடையாது, முடிச்சுட்டு பியூசி முடிச்சுட்டு அவன்கிட்ட போய் கேட்குறேன், நண்பா எந்த கோர்ஸ் படிக்கணும் டிகிரின்னு கேட்டேன். அவன் சொன்னான், நான் ஃபிசிக்ஸ் படிக்கிறேன், நீ ஃபிசிக்ஸ் படிறான்னா. நான் கேட்டேன், எதுக்கடா என்னை ஃபிசிக்ஸ் படிக்க சொல்கிற? நீ ஃபிசிக்ஸ் படிச்சேன்னா நான் உனக்கு பாடம் சொல்லி தருவேன். நீ பாட்னி படிச்சேன்னா உனக்கு மற்ற எதுவும் படிச்சேன்னா உனக்கு சொல்லித்தர முடியாது. அதனால அவனுக்காக ஃபிசிக்ஸ்னு படித்து வேப்பங்காயை சாப்பிட்ற மாதிரி தான் என் படிப்பு இருந்துச்சு. ஏன்னா நான் விரும்பினது பாட்னி. எனக்கு உள்ள கிஃப்ட் பாட்னி. என் வாலிப நாட்களை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். காரணம், அவனுடைய வழிநடத்தலில் போயிட்டேன். உலகத்தில் யாரும் உன்னை சரியாக வழி நடத்த முடியாது. கர்த்தர் ஒருத்தர் தான் உன்னை சரியாக அதில் நடத்த முடியும். மற்றவங்க கொடுக்குறா அப்பா அம்மா கூட உனக்கு சரியாக ஆலோசனை கொடுக்க முடியாது. உன் பாதை என்னன்னு தெரியாது. அவருக்கு தெரியும் யாரை எந்த பாதையில் நடத்துகிறோம். நீ அறியாத ஒரு குடனை போல் அவர் கையில் ஒப்பு கொடுத்துருங்க. தினந்தோறும் எந்திரிச்சு, ஆண்டவரை என் சித்தம் அல்ல, என்னை வைத்து நீ என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அதுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். தாவீதை குறித்து. அடுத்து சாமுவேலை குறித்து பார்க்குறோம். சீக்கிரம் பார்த்துட்டு மாதிரி அடுத்த காரியம் ரிசல்ட்டுக்குள்ளே போக போகிறோம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் பவரை அதிகமாக கூட்டி வச்சுக்கணும். எப்போ பார்த்தாலும் அங்கே ஊழியம் கிடைக்குமா, இங்கே ஊழியம் கிடைக்கும். இன்றைக்கி மட்டும் எனக்கு 5 இடத்துல கூப்பிட்டான். காலையில் சர்ச்சு, அதுக்கடுத்து 2 மணி நேரத்துக்கு வளகாப்புக்கு ஒரு செய்தி, அதுக்கடுத்து மில் காலனி செய்தி, அடுத்து ஒரு கல்யாணம் நடத்தி வைக்கணும்னாங்க, அதை நான் கேன்சல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் சீதாப்பா வீட்டு ஃபங்க்ஷன், 5 ஃபங்க்ஷன் இன்றைக்கி நான் அட்டன் பண்ண போகிறேன். தேவ பிள்ளைய ஊழியம் ஓடுறதுன்னா 2வது முதல்ல நீ பவர் ஆஃப் காட், வேர்ட் ஆஃப் காடை வச்சுக்க. அப்போ தான் திடீர்னு ஆண்டவர் உன்னை ஒரு பாதையில் நடக்க சொல்லுவார். அந்த பாதையில் நடக்கிறதுக்கு உன்னை ஒப்பு கொடுத்துக்க. நீ எப்பயுமே ரெடியாக இருக்கணும். ஃபயர் ஸ்டேஷனில் எப்படி இருப்பான்? தீப்பிடித்து எரிகிறதுன்னு இப்போ தான் இருங்க பல்லு விளக்கிட்டு வரேன், காலையிலேருந்து பல்லு விளக்குன்னு போவானா? ஐயோ நான் குளிக்காமல் இருக்கேன், இப்போ தான் குளிக்க போவேன் போவானா? அவன் வேலையில்லாமல் தான் படுத்து தூங்கியிருப்பார். ஃபயர் ஸ்டேஷன், நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது ஃபயர் ஸ்டேஷன் வழியாக தான் போவோம். அப்படி கால் மேலே கால் போட்டுக்கிட்டு அப்படியே பேப்பர் பிடிச்சி எடுத்துக்குவாங்க. பாதி இப்போ வேலை கிடச்சி இந்த வேலை கிடைக்கலையா பார், கால் மேலே காலை போட்டுக்கிட்டு இதுக்கு ஒரு சம்பளமாம்போம். ஆனால் ஃபயர்னு அவன் எப்படி ஃபயர் ஆவான்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா அவன் எப்பயுமே ஆயத்தமாக இருக்கான். ஃபயர், ஐயோ ஃபயரா, திருப்பி போரில் தண்ணி இந்த கிணத்துக்குள்ளே போட்டு தண்ணியை ஏற்று லாரியில் அப்படி ஏற்றிக்கிட்டு இருப்பானா? எல்லாம் ரெடியாக இருக்கும். ஃபயர்னு ஃபயராக ஓடிடுவான். தேவ பிள்ளையே, நீ ஆயத்தமாயிரும். பலன் நம்ம அந்த பலனை கேட்கறது கிடையாது. எப்படியோ தப்பிச்சு அந்த பூமியில வாழ்ந்து வருகையில் ஓடிருந்து தான் இருக்கும். உன்னை வைத்து கர்த்தர் என்ன செய்யணும் விரும்புகிறா அதை செஞ்சு தான் ஆவார். ஹல்லேலூயா. அடுத்து சாமுவேலை குறித்து பார்க்குறோம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 1லேருந்து 13 வரைக்கும் வேகமாக 2-3 போயிட்டு அப்புறம் செய்தியின் முடிவுக்கு வரப்போகிறோம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இது இந்த சம்பவம்னா வாச நேரம் நான் ராஜாவாய் தெரிந்து கொண்டேன். நம்ம எங்கே போயிடலாம் கடைசியாக கொஞ்சம் முன்னுக்கு போயிட்டே வாங்க, நான் உனக்கு அறிவிப்பேன், நான் சொல்லுவேன், எனக்கு அபிஷேகம் பண்ண. அடுத்த வசனம், நான் சொன்னபடியே போனான். அப்பொழுது அவனுடைய மூப்பர்
இல்லை திருப்பி 1வது வசனமே போடுங்க. 1 சாமுவேல் 16:1. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ எந்த மட்டும் தூக்கி உன் கம்பை தைனா ஈசாயின் குமாரனிடத்தில் அனுப்பி அந்த குமாரன் ராஜாவை தெரிந்து கொண்டேன் என்றார். 2வது வசனம், அப்பொழுது சாமுவேல், நான் எப்படி போவேன்? பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. சாமுவேலை தீர்க்கதரிசி சொல்கிறாரு, ஏன் நான் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா உனக்கு? இப்போ சாமுவேல் ஒரு ஊருக்குள்ளே வந்தால், அந்த ஊரில் நம்ம ஊரில் சித்திரை திருவிழா நடக்கும்போது ஒரு கூட்டம் கூடும் பார்த்தீங்களா? அது மாதிரி தான் சாமுவேல் ஒரு ஊருக்குள்ளே வாரான்னு தெரிஞ்சால் அந்த கூட்டமே வரும். இப்போ நம்ம ஸ்ரீயம் வந்தபோது ஒரு கூட்டம் வந்துச்சு மதுரையில். அது மாதிரி சாமுவேல் ஒரு ஊருக்குள்ளே வரோன்னா அது ஒரு திருவிழாவாக மாறிடும். அவ்வளோ தூரத்துக்கு சாமுவேல் ஃபேமஸ். இப்போ சாமுவேலை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, சவுல் ராஜாவாக இருக்கும்போதே அவனை தள்ளிட்டு இன்னொருத்தனை கொண்டு வரதுக்கு தேவையான அபிஷேகத்தை ஊற்ற சொல்கிறாரு. இப்போ தான் சாமுவேல் சொல்கிறாரு, இதுவரைக்கும் நீ சொல்கிறதெல்லாம் நான் செய்தேன், ஆனால் இப்போ மட்டும் நான் செய்ய மாட்டேன். தேவப்பிள்ளை, சில நேரங்களில் கர்த்தர் உன்னையும் என்னையும் வைத்து என்ன செய்யணும்னு விரும்புகிறாரோ அதை உன்னையும் என்னை கொண்டு தான் செய்வார். ஆமேன் ஆமேன் சொல்ல முடியாத அளவுக்கு நாம் அமைதியாக இருக்கிறோம். திரும்பி சொல்லுங்கள், கர்த்தர் என்னை வைத்து என்னத்தை செய்ய விரும்புகிறாரோ அதை நிச்சயமாக செய்வார். நானே மாட்டேன் என்று சொன்னாலும் ஆண்டவர் என் மூலமாக, என் பிள்ளையின் மூலமாக நிச்சயம் செய்வார். என செய்கிறது நீங்கள் இல்லை, கர்த்தர். இப்போ சாமுவேலுக்கு ஒரு லேக். இது வரைக்கும் சாமுவேல் அவ்வளோ ஒரு தீர்க்கதரிசி. சவுல அபிஷேகம் பண்ணா ஒரு ஆளை பார்த்தா அக்கு வேற ஆணி வேற சொல்லுவான். உன் பேர் என்ன, உன் ஊர் என்ன, உன் அப்பா என்ன, உன் பிரச்சனை என்ன, நீ என்னைக்கு பிறந்த, நீ என்னைக்கு சாக போகிற, உன் வீடு எங்கே இருக்குது, இப்போ உனக்கு என்ன வேலை கிடைச்சிருக்கு, இனிமேல் என்ன வேலை, இவ்வளோ தூரத்துக்கு அக்கு வேற ஆணி வேற பீஸாக பிரித்து மேய்கிறவர் சாமுவேல். அவரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, சாமுவேலே சாமுவேலே, இதோ அடியேன், என்ன செய்யணும்? போங்க. போக மாட்டேனோ? ஏன் போனால் என்ன ஆகும்? நான் போன உடனே அவனை அபிஷேகம் பண்ணுற நியூஸ் ராஜாவுக்கு போனால் உடனே என் கழுத்தை வெட்டிடுவான் சவுல். அவ்வளோ வெறியில் இருக்கான். அதான் சொல்கிறான். சவுல் இதை கேள்விப்பட்டால் என்ன செய்வானா? என்ன செய்வான்? அதை பார்த்து சொல்லுங்கள், என்ன செய்வான்? கவனிக்கிறீங்களா? பிரசங்கம் நல்லா போயிட்டு இருக்கா? கடினமான பிரசங்கம் பேசுகிறேன், அதனால் கடினமாக கேளுங்க. இது ஆசீர்வாதமாக இருக்கும். சில நேரத்தில் நீங்கள் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க, உங்கள் வாழ்க்கை முன்னேறும். ஏன் இந்த பாதை வழியாக போகிறேன்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அந்த பாதையின் முடிவு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆரம்பம் உங்களுக்கு வேதனையாக தெரியும், ஆனால் முடிவில் பார்க்கும்போது கர்த்தர் மகிமையில் கொண்டு போய் உங்களை சேர்ப்பார். ஹல்லேலூயா. இப்போ சாமுவேலுக்கு ஒரு ஹெசிடேஷன். என்ன ஹெசிடேஷன்? ஆண்டவரே, ஒரு தப்பான காரியத்தை சொல்லிட்டீங்க. ஒருவேளை சவுல் இறந்த பிறகு தாவீதை அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னால் பண்ணியிருக்கலாம். ஆனால் இதை நான் இப்படிப்பா செய்வேன். திருப்பி சொல்கிறேன், கடினமான பாதை என்பது உன் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் காணப்படுது. இது இல்லை, இதெல்லாம் ஆண்டவர் நிருபப்பட்ட சேனலை போல் உடைச்சிருவார். இதெல்லாம் பெரிய பிரச்சனைகளை மேட்ரையில் ஆண்டவருக்கு இதெல்லாம் தூசி. நம்ம நினச்சிருக்கோம் நம்ம பிரச்சனை தான் கடினமான பாதைன்னு. இதெல்லாம் தூசி. உன் பிரச்சனைன்னு, ஏன் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு நீ எத்தனை கோடிக்கணக்கான ரூபா பிரச்சனை வச்சாலும் அதை தீர்க்கிறதுக்கு ஆண்டவருக்கு ஈஸி. இதெல்லாம் ஒரு மேட்ருன்னு நினச்சிக்கிறாதீங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அது செய்கிறதுக்கு தேவ பலன் வேணும். இப்போ சாமுவேல் சொல்கிறார், சாரி. என்ன சொல்கிறாரு? கர்த்தாவே சொல்லும், அடியேன்னு கேட்குறேன்னு சொன்ன சாமுவேல் இப்போ சொல்கிறாரு, ஐ எம் வெரி சாரி ஆண்டவரே. என்ன? என்னால் முடியாது. ஏன் உன்னால் முடியாது? இல்லை, நீங்கள் சொல்லிடுவீங்க, ஆனால் சாகிறது நான் இல்லை. சாகிறது யார்? ஜல்லிக்கட்டு காலையை நம்மளை பிடிக்க சொன்னால் என்ன ஆகும்? நம்மளை எக்ஸசைஸ் இல்லாமல் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் இறங்கினா என்ன போவோமா? அது மாதிரி தான் இறங்குறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று ஓடுவானே என்றார். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடு, அவர் சொல்லித்தராரு. நீ கடினமான பாதை வழியாக போகும்போது அது இப்படி இலகுவாக்குறது சொல்லி தருவார் கர்த்தர். புரியுதா உங்களுக்கு? கடினமான பாதை வழியாக போகும்போது அதை எப்படி இலகுவாக்குறதுன்னு சொல்லித்தராரு. நீ கையோடு காளையை கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன்னு சொல்லு, ஞானத்தை தருவார். பிரச்சனை தீர்க்கறதுக்கு என்ன தருவார்? உன் கடினமான பாதையில் போகிறதுக்கு தேவையான ஞானத்தை கர்த்தர் தருவார். இப்போ கர்த்தர் ஞானத்தை தருவார். பலியிட வந்தேன் என்று சொல்லி ஒரு 10 நிமிஷம் சீக்கிரம் வாசிக்க போகிறோம். ஈசாயை பழி விருந்து. அப்போ நீ மேட்ரா மாற்றிடு. இப்போ சமீபத்தில் என் நண்பர் ஒருவர் என்ன செய்தார், பெங்களூரில் இருந்தார். அவரை பார்க்க நான், செந்தில்குமார், ஒரு 4-5 பேர் போயிருந்தோம்.
எங்களுடைய மேட்ரு முழுவதும் என்னன்னா, எங்கள் நண்பனை பார்க்கணும், வீடு பிரதிஷ்டை மணிக்கு போனால் பேச முடியாது, இப்பொழுதே போனால் நல்லா பேசலாம்னு சொல்லி அதைத்தான் ஃபோக்கஸ் பண்ணோம். அந்த நண்பன்கிட்ட ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணோம். கடைசியாக இறங்கி வரும்போது 10 நிமிஷம் அந்த நண்பனுடைய மாமனாரை நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். 10 நிமிஷம் தான் பார்த்துட்டு வந்தோம், ட்ரெயினுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு. அந்த 10 நிமிஷத்தில் செந்தில் அவங்க ஜெபம் பண்ணாங்க. நான் அந்த ஐயாவை ரெட்ஷிப்புகளை நடத்தி ஞானஸ்தானம் கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ நான் ஊருக்கு வந்தோடனே அவர் இறந்துட்டார். இன்றைக்கி அவங்க குடும்பமே எனக்கு தேங்க்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா என் அப்பாவை நீ ரெட்ஷிப்புகளை கொடுத்து ஞானஸ்தானம். நான் கேட்டேன், ஆண்டவர் என் ஃப்ரெண்டை பார்க்குறேன்னு கூப்பிட்டு போனேன், ஆனால் மெயின் அது கிடையாது, அவருடைய மாமனாரை ரெட்ஷிப்புகளை நடத்துறதுக்கு நீ கூப்பிட்டு போயிருக்க. ஹல்லேலூயா. உன் பாதையை அவர் இலகுவாக்கிறார். இங்கே வாசிக்கிறோம், நான் செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிப்பேன். நான் இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பாதையை குறித்து பயப்படாத, இந்த பாதையை குறித்து பயப்படாத, நீ எந்த பாதை வழியாக போகிறேங்கிறது பயப்படாத, நான் கூட இருந்து உனக்கு ஆலோசனை கொடுப்பேன். ஆலோசனை கொடுக்குறாரு. இந்த ஈசாயை பழி விழுந்து கலைப்பையாக, அப்பொழுது நான் செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிப்பேன், நான் சொல்லிடுவேன், எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக. அடுத்த வசனம் போடுங்க. இதெல்லாம் எதிர்கொண்டு வந்து இது எல்லாமே மேட்ரு உங்களுக்கெல்லாம் வாசிட்டு போனால் நேரம் அதிகமாக இருந்தது. வீட்டில் போய் 13 வரைக்கும் வாசித்து பாருங்கள். அப்போ தாவீதை கரெக்டு. அப்போ தாவீதை அபிஷேகம் பண்ணுறது முன்னுக்கு 3 பேர் இராணுவ வீரர் வராங்க. நிச்சயம் அந்த இராணுவ வீரர்கள் சவுல்கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க. ஏன்னு சொல்லியிருப்பாங்க, நான் போறாம என்ன போறாம, கர்த்தர் என்ன தொடாம என் மகன் தம்பியை தொட்டாரு, இவனை மாட்டி விடணும்னு சொல்லி போய் மாட்டி விட்டுருக்கலாம் சவுல்கிட்ட. ஆனாலும் கவலைப்படல, சாமுவேல் கரெக்டாக என்ன வேலை செய்யணுமோ செஞ்சுட்டு வந்துட்டாரு. ஆனால் வந்த ஜனத்துக்கெல்லாம் அவர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தார் தான் தெரிஞ்சு. அவர் ஃபங்க்ஷனுக்கு வரலை. அவர் வந்ததுக்கு காரணமே தாவீதை அபிஷேகம் பண்ண. சாமுவேல் போக மாட்டேன்னு சொன்னவரை போக வச்சாரு. நீங்கள் நான் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போகத்தான் விரும்புகிறோம். ஆண்டவர் உன்னை இனியும் சிங்காசனத்தில் உட்கார வைக்க விரும்புகிறார். எங்கே உட்கார வைக்க விரும்புகிறார்? நான் ரட்சிக்கப்பட்டோன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இனிமேல் பரலோகத்தில் எங்கேயாச்சும் ஒரு மூலையில் கூட்டுற வேலை இருந்தால் கொடுங்க, போதும், இனி ஆளை விட்டுருங்க, நான் ஒழுங்காக தசம வாங்கி கொடுத்துட்டு வாழ்கிறேன். ஆண்டவர் அப்போ ஓகே, உன் ஜெபம் கேட்கப்பட்டதுன்னாரு. நான் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் மைக்கு பிடினாரு. மைக்கு பிடினோன்னா கை வேற கால் வேற ஆடிச்சு. ஆண்டவர் இது என்னால் முடியாது, முடியும் என்று அவர் சொன்னார். ஹல்லேலூயா. தேவனே, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட என் கூட இடையப்பட்டிருக்காரு. உன் காலை மான் கால்களை போல ஆக்கியது. ரன்னிங் ரேஸ் ஓடுறவன் முதல்ல ஒரு வார்ம் அப் பண்ணுவான். என்ன பண்ணுவான் பார்த்துருக்கீங்களா? ரன்னிங் ரேஸ் ஓடுறவன் என்ன செய்வான்? ரன்னிங் ரேஸ் ஓடாட்டினாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஏதாச்சும் பார்த்துருப்பீங்க. என்ன செய்வான்? கொஞ்சம் நேரம் காலை என்ன செய்வான்? ஸ்டடி பண்ணுவான். நீங்களும் கொஞ்சம் நேரம் காலை என்ன செய்ய போகிறீங்க? இப்பயே ஸ்டடி பண்ணுறீங்களா? உன் காலை மான் கால்களை போல் ஆக்குங்க. ஏன்னா கர்த்தர் உங்களை வச்சு பெரிய காரியத்தை செய்ய போயிறார். நீ அற்பமானவன் என்று நினைக்காது. சில பேரை நான் அதிசயத்துக்குள்ள நடத்திருக்கேன். இன்றைக்கி யூடியூப்பில் பார்த்தா அவங்க எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. தேவ பிள்ளையை உன்னை வைத்து கொண்டு செய்ய வேண்டிய காரியம். அடுத்து அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம். சீக்கிரம் 5 நிமிஷத்துக்குள்ளே செய்தியை முடிக்கணும், வேகமாக வாங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் 1 2 வேணாம். அப்போஸ்தலர் 9 10 போடுங்க சீக்கிரமாக. 10 நேரம் அதிகமாகிட்டு போகுது. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 10 வரைக்கும் சீக்கிரமாக முடிக்க போகிறோம். தமஸ்கு அனனியாய் பேர் உள்ள ஒரு சீசன் இங்கே இருந்தால் அவனுக்கு கர்த்தர் தரிசனம். அனனி இப்போ அனனியா பார்த்து ஆண்டவரை இதோ அடியன் என்றான். அடுத்த வசனம் போடுங்க. நீ எழுந்து நேர்ந்து இப்போ ஆண்டவர். அப்போ நீ எப்போயுமே எதுக்கு ரெடியாக இருக்குன்னா, ஆண்டவருடைய கமாண்ட்மெண்ட்டுக்கு ரெடியாக இருக்கு. காலையில் எழுந்திரிச்சது ரெடியாக இருக்கணும். ஒரு நேரம் உங்களை உட்கார வச்சிருப்பார், ஒரு நேரம் எழுந்து நட என்று சொல்லுவார். அவரோட நீங்கள் உறவு வச்சுக்கணும். யாரோடனா பேசுகிறீங்க, கர்த்தரோட பேசுங்க. உங்களை சரியான பாதையில் அவர் நடத்துவார். எந்த பாதையில் நடத்துவார்? சரியான பாதையில் நடத்துவார். நமக்கு பயமாக இருக்கும், ஆனால் அவருக்கு தெரியும் தான், அவருக்கு தான் தெரியும் அந்த பாதையினுடைய மேன்மை. இப்போ ஒரு சாதாரண சீசன் அப்போஸ்தலனோட கிடையாது. அனனியா வந்து ஒரு அப்போஸ்தலன் கிடையாது, ஆர்டினரி ஒரு ஃபெல்லோ சீசன் தான். அவனை பார்த்து சொல்கிறாரு, நீ நேர் தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டில் தர்சு பட்டண சவுல் பேர் உள்ளவரை தேடி அவன் இப்போது ஜெபம் பண்ணிக்கிறான். அடுத்த வசனம் பண்ணுங்க. அனனியா அடுத்த வசனம். அதற்கு அனனியா, ஆண்டவரே, அவன் தலையில் நான் கை வச்சேன்னா என் கை இருக்காது. என்ன இருக்காது? இப்போ அமித்ஷா மதுரைக்கு வந்திருந்தார். அவர் தலையில் போய் என் கையை வச்சு ஜெபம் பண்ண என் கை என்ன கலட்டிடுவார். ஸ்க்ரூவனா நட்டனா கலட்டிடுவார். இப்போ நிலைமை அப்படி தான். சவுல் எப்படிப்பட்டவன்? சபையிலே துன்பப்படுத்தி ஜனங்களை இழுத்து கொண்டு போய் இரத்த சாட்சியாக மறிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்த சவுல் தலையில் போய் கை வை. அவர் என்ன சொல்லிடுறார்? இங்கே அனனியா யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறான்? ஆண்டவரே வேணாம், ஆண்டவரே வேணாம். தேவ பிள்ளையே, இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், உங்களுக்கு கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கணும் விருப்பமா, இல்லை இருக்கிற நாட்களெல்லாம் சொகுசாக வாழ்ந்துட்டு ஆண்டோட்ட போகணும்னு விரும்புகிறீங்களா? அவர் உங்களை என்ன சொல்லுகிறாரோ, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இப்போ அனனியா சொல்கிறனோ,
நான் என்ன சொல்றேன், இந்த கடினமான பாதை வழியா போனேன்னா உலகத்தின் பாடு ஒன்று கூட உங்களுக்கு கிடையாது. இப்போ சொல்லுங்க, எந்த பாதை வழியா போக விரும்புறீங்க? நம்ம கவலை முழுவதும் என்ன தெரியுமா? வீடு வாங்குறதுக்காக லோன் வாங்கி சாகிற வரைக்கும் அந்த லோனை கட்டுறதுலேயே அழுது நேரம் போயிடுச்சு. நம்ம வீட்டில் ஒன்று என்ன செய்யறான், படிக்க வச்சு வேலைக்கு போகலான்னு பார்த்தா அது வேலை பார்க்காம ஊரை சுற்றிட்டு இருக்கு. அதை நினச்சே நேரம் போச்சு. நம்ம முடியெல்லாம் அதுலேயே நிறச்சி போச்ச ஒழிய காரியம். நான் இன்னைக்கு சொல்கிறேங்க, உனக்கு குடும்ப பிரச்சனையே இருக்காது. அப்பாமே, எது இருக்காது? உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் எது போராடினது? பிசாசா? பக்கத்து வீட்டுக்காரனா? உன் பிரச்சனை தான். உன் பிரச்சனை நீ கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர், எனக்கு பிரச்சனையே இல்லையே, எந்த பிரச்சனைக்கு நான் ஜெபம் பண்ணேன்? அப்படி யாராச்சும் ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? அப்பையும் முகத்தில் உற்சாக ரேக ஓடலையே. நாட்கள் வரப்போகுது, என்ன ஜெபம் வரப்போகுது? ஆண்டவரே, எனக்கு பிரச்சனையே இல்லையே, நான் எந்த பிரச்சனைக்கு ஜெபம் பண்ணுறதுன்னு பிரச்சனை நீ கண்டுபிடிக்கக்கூடிய நாட்கள் வரப்போகுது. இதுக்கு ஒரு கரங்களை தட்டிருக்க வேண்டாமா? ஹல்லேலூயா. இப்படி ஒரு ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? நான் ஒரே ஒரு நாள் ஜெபம் பண்ணேன், ஒரு காலத்தில் ஜெபம் பண்ணி, ஆண்டா எனக்கு பிரச்சனையே இல்லையே, இந்த பிரச்சனைக்கு ஆண்டவரை நான் ஜெபம் பண்ணுறது. நீ கர்த்தருடைய பாதைகளை நடந்து சென்றால் உன் வாழ்க்கையில் எதுவும் பிரச்சனை வராது. உன் வண்டியோட போட்டின டயரை வச்சுக்கிட்டு அதை எஃப்சி வாங்குற வரைக்கும் வண்டியை டயருக்கு தேயாது. கரங்களை தட்டி கருத்து ஒன்றும் தேயாது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு செருப்பு தேவையில்ல. என்னது யோசிக்கிறீங்க? செருப்பு தேவையில்லை, உன் டயர் தேயாது, எதுவுமே தேயாது. உன் நட்டு கூட கலராது உன் வண்டிக்கு. உன் வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்காது. என்னடா இத்தனை நாள் வாங்கிட்டோம், இந்த வண்டிக்கு ஒரு வேலை கூட வரலைங்கிற அளவுக்கு நீ கவலைப்படக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் உன்னை மாற்றுவா. அது கம்பெனிக்காரனால இல்லை, நீ உட்காந்து போகிறதுனால. ஹல்லேலூயா. கடைசியாக முடிவுக்கு வர போகிறோம். இங்கே கேட்குறான், ஆண்டவரே தவான காரியத்தை எனக்கு சொல்லிட்டீங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேரம் ஆயிடுச்சு. அதில் கடைசி அனனியா போகிறான், அவன் தலையில் கை வைக்கிறான், அவனுக்கு உடனே ஞானஸ்தானம் கொடுக்குறான், அவனை அப்போஸ்தலனாக மாற்றுறான். இன்னும் ஒரே ஒருத்தரை பார்த்து நாம் முடிக்க போகிறோம். மோசேயை குறித்து நான் இனிமேல் சொல்லிடுறேன், வசனத்தை போட வேண்டாம். மோசேயை குறித்து வாசிக்கிறோம். மோசேயை பார்த்து ஆண்டவரையே பார்வோன்ட்ட போக சொல்கிறாரு. பார்வோன் தேடிட்டு இருக்கான் மோசையை. ஆனால் மோசே சொல்கிறான், நான் எப்படி அவன்கிட்ட போவேன்? அவன் என்னை கொலைகாரனாக தேடி இருக்கானே, என்னைக்கு நான் சிக்க வேண்டாம் என்னை கொலை செய்யணும்னு தேடுறானே. நீ போ, நான் உன்னோடு இருந்து என்ன செய்வேன்? எஸ்தரா பார்க்குறோம், ஆகாஷ் வேருக்கு, தாவீது கோலியாத்து, பேதுரு கொர்நேலியு இதெல்லாம் பார்க்க நேரம் இல்லை. இன்னைக்கு கடைசியாக ரிசல்ட் பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். எப்படி இந்த பாதை வழியாய் நடப்பதற்கு பலனை பெற்றுக்கொள்வது? என்ன பெற்றுக்கொள்வது? எப்படி பெற்றுக்கொள்வது? பலனை பெற்றுக்கொள்வது. இமயமலைன்னா ஏறுறான், ஏறிட்டு இறங்குறான். நம்மனா ரோட்டில் நடக்க கஷ்டப்படுறோம், ஆனால் அவன் பேர் உலகம் முழுவதும் தெரியுது. தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன்னை ஒரு விசேஷ பாத்திரமாய் தெரிந்து கொண்டார். எந்த நேரத்தில் எந்த பாதை வழியாக உங்களை என்னையும் நடத்த வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். திருப்பி அந்த சில சம்பவத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன் 2 நிமிஷத்தில். 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 5-8 வரைக்கும் திருப்பி வாசிப்போம். 1 ராஜாக்கள் 19 5-8 வரைக்கும். 14 வாசிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 19 5-8 வரைக்கும். நித்திரையை பண்ணினான். ஒரு தூதன் தட்டி எழுப்பி போஜனம் பண்ணி என்றான். அடுத்த வசனம், அவன் விழிக்கிற போது ஒரு அடையும் தண்ணீரும் இருந்தது. வேத வசனத்தையும் அபிஷேகத்தையும் நீ சாப்பிடும் போது, எல்லாம் கவனிங்க, நீங்கள் இந்த பாதை வழியாக நடந்து போகும்போது உலகத்தாய்கள்லாம் இந்த பாதையில் போட நீ செத்துருவேன்னு தான் சொல்லுவான். ஆனால் நீ நல்ல ஆரோக்கியமாக நடப்ப. உனக்கு தேவை அப்பமும் தண்ணீரும். எது தேவை உங்களுக்கு? எது தேவை? அப்பமும் தண்ணீர், நல்ல சாலிடான ஃபுட்டு. நான் ஒரு ஆள் செய்தி கொடுத்தாலும் இந்த செய்தியில் பார்ப்பேன், இந்த செய்தி தண்ணீரா ரசமாக பிரியாணியாக பார்ப்பேன். அவர் பிரியாணி போடாமல் ரசத்தை போட்டாருன்னா நான் அந்த செய்தியை விட்டு போயிடுவேன். கோச்சிக்கிறாதீங்க பாஸ்டர், என்ன பாஸ்டர் செய்தியை நீங்கள் அவமதிக்க. செய்தியை அவமதிக்கலை, எனக்கு தேவை கடின ஆகாரம். என் நேரம் முக்கியம். எனக்கு ஏராளமான வசனங்கள் என் பைபிளில் என் வீட்டில் இருக்குது. எனக்கு தேவை கடினமான ஆகாரம். ஒரு கல்யாணம் வச்சு தயிர் சோறும் ரசஞ்சோறும் ஊறுகாயும் போட்டு அனுப்புங்க. கல்யாணத்துக்கு வந்தவனே என்ன சொல்லுவான்? சாப்பாடு தானே கேட்டீங்க, என்ன கவனிங்க, என்ன ஆகாரம் எதிர்பார்க்குறோம்? அட்லீஸ்ட் கல்யாணத்துக்காச்சும் என்ன போட்டு ஆகணும்? நீங்கள் கனமான ஆகாரம். ஒரு வெஜிடேரியன் போட்டாலும் கனமான ஆகாரமாக இருக்கணும். ஆகாரம் போடுறது முக்கியம் இல்லை, கனமான ஆகாரம். தேவபிள்ளையே, நீ இந்த பாதைகளை நடந்து போவதற்கு ஆண்டவர் 2 ஆசீர்வாதத்தை வச்சிருக்கார். ஒன்று அப்பத்தை வச்சிருக்கிறார், அது வேத வசனம். இந்த வேத வசனத்தை நீ புசிக்க நல்லா கவனிங்க. இந்த வேத வசனத்தை புசிக்க உங்களுக்கு எங்க இருந்து ஸ்ட்ரென்த் வந்துச்சுன்னு தெரியாது. சிம்சோன் சிங்கத்தின் வாயை கிழிச்சது காரணம் அவன் மேல இருந்த சரீர பலன் அல்ல. நீ வேத வசனம் தான் சொல்றான். தேவதூதன் எதை கொடுத்தான்? தண்ணீரையும் அப்பத்தையும். அதனால நீங்க தண்ணி பிரச்சனை வந்த பிறகு சாப்பிடாதீங்க, கடினமான பாதைக்கு போவதற்கு முன்பாகவே சாப்பிடுங்க. அப்படி இருந்தால் தான் ஆபிரகாமுக்கு நைட் ஆண்டவர் சொன்னார், காலையில் எந்திரிச்சு போனான்.
நம்ம போகிறதுக்கு 40 நாள் உபவாசம் போட்டுக்கிட்டு இருப்போம் அந்த காரியம் செய்கிறதுக்கு. நைட்டு ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட பேசினார், காலையில் எந்திரிச்சு பேக்கப் பண்ணான். காரணம் அவன் புஷ்டியாக இருந்தான். இங்கே ரோட்டில் பாடி பில்டர்ஸ் நடந்து போவாங்க, பார்த்தாலே தெரியுமா தெரியாதா? நான் வாக்கிங் போகும்போது பார்ப்பேன், சில பேர் நடந்து போவாங்க, இப்படி கட்டெல்லாம் எப்படி இருக்கும், டிஷர்ட் போட்டு இப்படி போவான். பாடி பில்டர்ஸ்னாங்க. ஆண்டவர் சொன்னார், இவன் பாடியில் எப்படி பில்டர்ஸாக இருக்கானோ அது மாதிரி நீ ஆவியில் பில்டர்ஸாக இருக்கணும்னார். கரங்களை ஹல்லேலூயா. அப்படி டிவி பேசணும் மாதிரி இருக்க ஆள் நடந்து போகுது. எது நடந்து போகுது பார்த்தாலே தெரியுது. இது என்ன கேஸு? டிவி பேஷண்ட் இப்படி ஒல்லியாக என்ன செய்யும், அதை பார்த்து அது நான் உயிரோடு இருக்கிறதே ஆச்சரியன்னு போகும். சில பேரை பார்த்தா எப்படி பக்கத்தில் போய் ஏதாச்சும் வேலை கட்ட முடியுமா? நீங்கள் ஒரு தட்டுனா போயிடுவோம், பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி ஆவியில் நீ எப்படி இருக்க வேண்டும் என்றால் பலமுள்ளவனாக இருக்க வேண்டும். நீ நடக்க வேண்டிய பலனை அவர் தருவார். உன்னை மேன்மையான ஸ்தானத்தில் கொண்டு வர. உன் ட்ராக்கே வித்தியாசமான ட்ராக்காக இருக்கணும். எல்லாரும் போகிற ட்ராக்கில் நீங்கள் போகாதீங்க. உங்கள் ட்ராக்கே கர்த்தர் வித்தியாசமான ட்ராக்காக தருவார். ஒரு பழங்குடி பெண் ஐஐடியில் அந்த அம்மாவுக்கு, அந்த பொண்ணுக்கு சீட்டு கிடச்சிருச்சு. அதுக்கு கவர்மெண்ட்டு எவ்வளோ சந்தோஷப்படுச்சு தெரியுமா? தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒரு பழங்குடி பெண்ணுக்கு ஐஐடியில் போய் படிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸில் இருக்குது. என் ஃப்ரெண்டு அதில் போனான். உள்ளே போய் 1 மாதம் கூட அவளால் நிற்க முடியல. அவனை பிளான் பண்ணியே துரத்திட்டாங்க. அவ்வளோ தூரத்துக்கு அவன் மேலே அவ்வளோ கோபம். அதெல்லாம் சொல்லக்கூடாது சில காரியங்கள்லாம். அவ்வளோ தூரத்துக்கு அவனால் நிற்க முடியல 1 மாதம். அதில் ஒரு பழங்குடி பெண் உள்ளே போயிருக்கா. தமிழ்நாடு கவர்மெண்ட்டே சந்தோஷப்படுது. அவள் நினச்சிருந்தா, பழங்குடி பெண் நினச்சிருந்தான்னா அவளுக்கு உடனே +2 முடிச்சா அந்த வேலை வந்திருக்கு. இல்லை, அவள் ட்ராக் தனி ட்ராக்கு, ஓன் ட்ராக் தனி ட்ராக்கு. ஹல்லேலூயா. நீங்கள் எப்படி உற்சாகமாக கேட்குறீங்களோ இல்லை, இன்றைக்கி கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கார். ஓன் வழி தனி வழி கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீ போகிற பாதையில் ஒரு வயலும் வர முடியாது. உனக்கு வச்சிருக்க ஆசீர்வாதத்தை ஒருத்தரும் சுதந்திரிக்க முடியாது. ஏன் நீ அடையாமல் இருக்க? நீ அந்த பாதை வழியாக நடக்க விரும்பலை. அந்த பாதை வழியாக நடக்கிறதுக்கு ஓம் பலனால முடியாது. என் வேத வார்த்தையும் அபிஷேகத்தை நீ பெற்றிருப்பாய் என்றால் சிங்கம் உன் பார்வையில் ஆட்டுக்குட்டியாக தான் தெரியும். அடுத்து 17வது அதிகாரம் 4வது வசனம். சீக்கிரம் போடுங்க, முடிச்சிடும், நான் வெளியே போக வேண்டும். 17வது அதிகாரம் 4வது வசனம். 1 ராஜாக்கள் 17:4. ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், உன்னை போஷி. அங்கே காகம் தண்ணீரையும் அப்பத்தையும் குடிச்சிச்சு. தேவப்பிள்ளையை எந்த அளவுக்கு இந்த வேத வசனம். அப்போ நான் ஒரு ஆள் செய்தி கேட்கும்போது அது எனக்கு புஷ்டியான ஆகாரமாக எனக்குள்ளே போக வேண்டும் என்று நான் எதிர்பார்ப்பேன். நான் அந்த ஆகாரத்தை சாப்பிட, வயிற்றுக்கு லிமிட் இருக்குங்க. ஒரு அளவுக்கு மேலே நீ வயிறு சாப்பிட்டீங்கன்னா உங்களால் வயிறு ஜீரணிக்க முடியாது. ஆனால் ஆவிக்குரிய வயிறுக்கு அதுக்கு எண்ட்லெஸ். நீ எவ்வளோ போட்டாலும் உள்ளே போய்கிட்டே இருக்கும். தேவப்பிள்ளை, நீ ஆவியிலையும் வசனத்திலையும் பலன் உள்ளவனாக இருந்தா, இயேசு கிறிஸ்து பேதுரு நடந்து போகையில் நிழல் படுற இடத்துல அற்புதம் இருந்துச்சு. அவங்க உள்ளான பிரச்சனையை பார்த்து பயப்படாதே, அந்த பிரச்சனை வழியை நடக்கிறதுக்கு பலன் வேணுங்கள. செங்கடல் வழியாக நடக்கிறதுக்கு பலன் கேட்டாங்க. கடைசியாக லூக்கா 22, 42, 43, 44 வாசி முடிக்க போகிறோம். லூக்கா 22, 42, 43, 44. கடைசியாக லூக்கா 22வது அதிகாரம், லூக்கா 22வது அதிகாரம் 42, 43, 44. பிதாவே ஜெபம் பண்ணுற ஆயினும் என் சித்தத்தின்படி எல்லாம். அடுத்த வசனம் போடுங்க. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். ஐயா, 12 லேகியான் தூதனை கேட்டால் பாதையை மாற்றிருக்கலாம். 12 லேகியான் தூதன் வந்தால் சிலுவைக்கு போகாமல் மாற்றிருப்பாங்க. ஆனால் ஒரு தூதன் வந்தான். அந்த தூதன் எப்படிப்பட்ட தூதன் என்றால், அவருக்கு இயேசுநாதர், அவர் மனுஷகுமாரனாக இருந்ததுனால அவருக்கும் பலப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படும். சில நேரத்தில் சில பாதை வழியாக நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்கன்னா உங்களை தூக்கி விடுறதுக்கு சில பேர் நிற்பாங்க. ஹல்லேலூயா. உன்னை கையை பிடிச்சி, மகனே சோர்ந்துடாத. என் மனைவியுடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் IPS, அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன். அந்த அம்மா சொன்னாங்க, போய் ஜெபம் பண்ணுங்க தம்பி. எதுக்கு? என் மகன் அழுதுகிட்டு இருக்கான். 2 or 3 IPS அட்டன் பண்ணி ஃபெயில் ஆகிட்டான். அவனுக்கு, அந்த தம்பிக்கு போய் நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அடுத்து அவங்க அப்பாவுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்க. அந்த ஃபங்க்ஷனில் அவன் என்ன வந்தான், DIG ஆஃப் போலீஸாக இருந்தான். எங்கே இருந்தானா கல்கட்டாவில் இருக்கான். நான் கேட்டேன், 3 தடவை அவன் சோர்ந்து போய் படுத்திருந்தான். ஆனால் ஒரு தடவை போகும்போது அவங்க அம்மா சொன்னாங்க, போய் ஜெபம் பண்ணு. ரொம்ப சோர்ந்து போயிருக்கான். ஆண்டவர் மேலோட கோபத்தில் இருக்கான். அவனுக்கு சொன்னேன், விடாத, நீ நடக்கிற பாதையில் நட, கர்த்தர் உன்னை உயர்த்துவார்னு சொல்லி அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணிட்டு வந்தேன். ஃபங்க்ஷனில் கேட்டேன். நான் முதல்ல பார்த்தது சாதாரண போஸ்ட்டில் தான், SP தான் பார்த்தேன். மம்தா பானர்ஜிக்கு SPயாக செக்யூரிட்டி ஆஃபீஸராக கொஞ்சம் ரொம்ப நாள் இருந்தாப்புல. இப்போ என்ன போஸ்ட்டில் இருக்கேன், எனக்கு தான் என்னை பார்த்து சொன்னாப்புல, அண்ணே நான் இப்போ DIG ஆஃப் போலீஸாக இருக்கேன். இங்கே தேவ பிள்ளையை நான் எதுக்கு சொல்ல வரேன், நான் அநேக நேரத்தில் நீ சோர்ந்து போயிருப்ப. ஆனால் நீ சோர்ந்து போகும்போது உன்னை தூக்குறதுக்கு அந்த தூதனை வச்சுருப்பாரு.
எந்த நேரத்தில் நீ சோர்ந்து போயிருக்கியோ அந்த நேரத்தில் கரெக்டாக அவன் வீட்டுக்கோ ஃபோன் மூலமாக அவன் வீட்டுக்கு வந்து உன்னை தூக்கி விடுவார். நம்ம அநேக நேரத்தில் இந்த பாதை வழியாக போய் எனக்கு பயமாக இருக்குங்கிறோம். இயேசுநாதரை குறித்து பார்க்கும்போது அங்கே ஒரு தேவதூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். ஆனால் அந்த நேரத்தில் அவர் இருந்தார். இதே வேலையைத்தான் 3 சீசர்களை அப்போஸ்தலரை செய்ய சொன்னார். அவங்களால முடியல. அவங்க இந்த பிரச்சனை வராமல் இருக்கத்தான் பார்த்தாங்களே ஒழிய இயேசுநாதர் இந்த சீனில் நடக்கிறதுக்கு பலன் வேணும்னு கேட்டார். அப்படியே எழுந்திருந்து நான் ஜெபித்து முடிக்க போகிறோம். கர்த்தர் உன்னை எந்த பாதையில் நடத்த, இன்னைக்கு செய்தி எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல. தேவ பிள்ளை ஆண்டவர் ஏசப்பா உன்னே ஒன்று தாங்க ரகசியம். நீ உன் பாதை எது, நீ உன் மேப்பில் என்ன வேணால், உன் டைரியில் என்ன வேணான்னு போட்டுக்கலாம். எதிர்காலத்தை குறித்து வசனத்திலையும் அபிஷேகத்திலையும் நீ நிறைஞ்சிரு. இன்னைக்கு நடக்கிற பாதையை நினச்சி பயப்படாத. இந்த பாதை வழியாக போகிறேனே, நான் ஊர் போய் சேருவேனோன்னு பயப்படாது. ஐயோ நான் பாதியிலேயே என் ஜீப் விழுந்துருமோன்னு பயப்படாத. உன்னை கரம் பிடிக்க ஒருத்தர் இருக்காரு. ஏசாயால போடப்பட்டிருக்கு, நீ தண்ணீர்களை நடக்கும்போது அக்கினிகளை நடக்கும்போதும் வேகாது இருப்பாய், நான் உன் கூட இருப்பேன் இருக்காரு. நீ கீழே பார்க்காத, கீழே பார்த்தா தண்ணீரும் அக்கினி, இதை பார்த்தேன்னா நீ புரண்டு விழுந்துருவ. ஆனால் ஏசாயால சொல்றாரு, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன் கூட இருப்பேன், நீ அக்கினி நடக்கும்போது வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் மேல, ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன். ஏன் உனக்கு இந்த பாதையில போகும்போது பயம் வருது? அவர் உன் கூட இருக்கிறாங்கிற உணர்வு உனக்கு இல்லை. நீங்க கர்த்தர் வாக்கு பண்றாரு. கண்மலையை நுறுக்கி, பள்ளக்குளங்களெல்லாம் மேடுகளெல்லாம் குண்டுகளை எல்லாம் நுறுக்கி தவிடுபடாக்கி அதன் பாதைகளை நடத்துவதற்கு கர்த்தர், புதிதும் கூர்மையுமான எந்திரமான கர்த்தர் ஒன் கூட இருக்கிறார். அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ஒப்பு கொடுத்துருக்கல வரும். ஆண்டவரே, எந்த அளவுக்கு நான் வேத வசனத்துக்குள்ளேயும் ஆவியானவருக்குள்ளே போக முடியுமோ போய் என்னை ஒரு எலியாவா எரமியா பயன்படுத்துன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரை, இந்த நாளுக்காக உம்மை துதிக்கிறோம். சோதரமாப்பா, நீர் எங்களை எந்த பாதையில் நடத்த சித்தமாக இருக்கிறீரோ, நீர் சுயநலம் இல்லாதவர், என்னுடைய நலத்துக்காக நடத்துகிறீர். அந்த பாதையில போய் நான் அடைய வேண்டிய இலக்கை அடைந்து அதனுடைய கிரீடத்தை அடையும்படிக்கு தேவ கரம் இங்க வந்திருக்கிற எல்லாருமே இறங்குவதாக. அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எல்லா துதிக்கணும் மைமை மேன்மை நசனா இயேசுவின் நாமத்தில் ஏறடிக்கிறோம். ஜீவனுள்ள எங்க நல்ல பிதாவே.